அன்பின் தேவனே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோட உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், நன்றியோட துதிக்கிறோம், நன்றியோட துதிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு வார காலம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வேலைகளில் இருந்தோம். ஆண்டவரே, பல இடங்களில் பிரயாணம் பண்ணோம். ஆண்டவரே, அலையிலே அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் கிருபையாக ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கம் பண்ணி ஆசீர்வதித்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரோட சமூகத்தில் ஆராதித்து அவரை மகிழ்ச்சியோடு துதித்து புது வாரத்தை துவங்க அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆசீர்வதி பிரசன்னத்தால் எங்களை நிறைவான எங்களோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க நல்ல பாடல்களை திறந்து எங்களை ஆசீர்வதிமான விரிவாக வாய்களை திறந்து தேவனை துதிக்க எங்கள் மேல ஒரு புது அபிஷேகத்தை ஊற்றும்படி ஆச்சு. எங்களை அழகிய ஸ்தோத்திரம் நேசிக்கிறீரே ஆண்டவர், இதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நேசத்தை பரிசுத்த ஆவியான் மூலமாக எங்கள் இதயத்துக்குள்ள ஊற்றி இருக்கிறீர் என்ற வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை அவரை பலப்படுத்தட்டும், வல்லமையால நிரப்பட்டும். ஆசீர்வாதத்தின் மலைகளை எங்கள் மேலே ஊற்றி ஆவிக்குரிய சரீர பிரகாரமான அன்றைய பணவரமான எல்லா காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். எங்களை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். வல்லமையான வசனத்தால் எங்களோட பேசும் ஒரு பெரிய மாறுதல். இந்த வேலை முழுவதும் பரிசுத்த ஆவியான கரங்களை ஒப்படைக்கிறோம். நீரே நடத்தும் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய நம்பர்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே வருகிறது, சபையினுடைய பெயர் வருகிறது. கவுன்சிலிங் ஜெபம் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். காலை வேளையிலே நாம் தேவனை துதிக்க போகிறோம். நல்ல பாடல்களை பாட போகிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை செலுத்த எங்களோடு கூட சேர்ந்து தேவனை பாடி துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். நாம் Praise the Lord. Hallelujah. Showers of blessing beneath, prices of loudness are falling, but for the showers beneath, prices of loudness are falling, but for the showers beneath, they shall be showers of blessing, precious reviving again. Over trees and the valley, sound of abundance of rain, showers of blessing,
abundance of glory, but for the showers we pray. Precious reviving again over the hillside divine, song of abundance of rain, showers of blessing, showers of blessing. But for the showers we pray, mercies of abundance of glory. But for the showers we pray, showers of blessing, send them upon us, O Lord, and to us now very precious, not by your horn and by word, showers of blessing, showers of blessing we bring, mercies of abundance of glory. And for the showers we pray, mercies of abundance of glory. And for the showers we pray, mercies of abundance of glory. But for the showers we pray, mercies of abundance of glory. Hallelujah. Praise the Lord. ஆசீர்வாதத்தின் மழையை தேவன் பரலோகத்தின் ஆசீர்வாதம், சந்தோஷம் என்கிற ஆசீர்வாதம், ஹalleluya, சமாதானத்தின் ஆசீர்வாதம், शांति की आशीष வேளையிலே ஆண்டவர் மேல ஊற்றுவாரா? आज के समय पे परमेश्वर हमारे ऊपर डाले, हालेलुया. என்னுடைய வேதனைகள் எல்லாம் மாறி போய்விட்டது, मेरा दर्द सारे हट गया, हालेलुया. என்னுடைய கவலைகள் மாறி போய்விட்டது, मेरे सारे सोच विचार हट गए. பாடலை பாடி நாம் தேவனை துதிக்கிறோம், ऐसे गाना गा के हम परमेश्वर को स्तुति करें, हालेलुया. Praise the Lord. Thank you Lord. Hallelujah. हमारे सारे दर्द श्राप सब परमेश्वर ने हटा दिया, मेरे सारे मेरे सारे मेरे सारे यीशु के नाम से मेरे सारे मेरे सारे मेरे सारे यीशु के नाम से, हालेलुया. मैं गाऊंगा मेरे यीशु को सहलाऊंगा, हालेलुया. मैं गाऊंगा यीशु के नाम को, हालेलुया. मैं गाऊंगा यीशु को सहलाऊंगा, हालेलुया. मैं गाऊंगा यीशु के नाम को, यीशु नाम चंगाई है, यीशु नाम छुटकारा है, यीशु नाम आजादी है, यीशु के पवित्र नाम, यीशु नाम चंगाई है, यीशु नाम छुटकारा है, यीशु नाम आजादी है, यीशु के पवित्र नाम, हालेलुया. मैं गाऊंगा यीशु को सहलाऊंगा, यीशु को सहलाऊंगा, यीशु के नाम को, हालेलुया. मैं गाऊंगा
यीशु को सहलाऊंगा, हालेलुया मैं गाऊंगा यीशु के नाम को। यीशु का लेहू शुद्ध है, यीशु का लेहू शक्ति है, यीशु का लेहू पवित्र है, यीशु के पवित्र नाम। यीशु का लेहू शुद्ध है, यीशु का लेहू शक्ति है, यीशु का लेहू पवित्र है, यीशु के पवित्र नाम। हालेलुया मैं गाऊंगा यीशु को सहलाऊंगा, हालेलुया मैं गाऊंगा यीशु के नाम को। हालेलुया मैं गाऊंगा यीशु को सहलाऊंगा, हालेलुया मैं गाऊंगा यीशु के नाम को। यीशु का लेहू शुद्ध है, यीशु का लेहू शक्ति है, यीशु का लेहू पवित्र है, यीशु के पवित्र नाम से बोलो। यीशु का लेहू शुद्ध है, यीशु का लेहू शक्ति है, यीशु का लेहू पवित्र है, यीशु के पवित्र नाम। हालेलुया मैं गाऊंगा यीशु को सहलाऊंगा, हालेलुया मैं गाऊंगा यीशु के नाम को। हालेलुया मैं गाऊंगा यीशु को सहलाऊंगा, हालेलुया मैं गाऊंगा यीशु के नाम को। यीशु नाम चंगाई है, यीशु नाम चंगाई है, यीशु नाम छुटकारा है, यीशु नाम आजादी है, यीशु के पवित्र नाम। यीशु नाम चंगाई है, यीशु नाम छुटकारा है, यीशु नाम आजादी है, यीशु के पवित्र नाम। हालेलुया मैं गाऊंगा यीशु को सहलाऊंगा, हालेलुया मैं गाऊंगा यीशु के नाम को। हालेलुया मैं गाऊंगा यीशु को सहलाऊंगा, हालेलुया मैं गाऊंगा यीशु के नाम को। हालेलुया मैं गाऊंगा यीशु को सहलाऊंगा, हालेलुया मैं गाऊंगा यीशु के नाम को। हालेलुया हालेलुया मैं गाऊंगा यीशु को सहलाऊंगा, हालेलुया मैं गाऊंगा यीशु के नाम को। हालेलुया मैं गाऊंगा यीशु को सहलाऊंगा, हालेलुया यीशु के नाम को। हालेलुया मैं गाऊंगा यीशु को सहलाऊंगा, हालेलुया मैं गाऊंगा यीशु के नाम को। Praise you, Jesus. We worship you, Lord. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. பாடி தேவனை துதிப்போம். परमेश्वर को गा के स्तुति करेंगे। அவரே பெரியவர். Hallelujah. महान परमेश्वर, மகிமைக்கும் ஆராதனைக்கும் அவரை பார்க்கிறோம்.
वो महिमा और आराधना के योग्य वही है। ഹല്ലേലൂയ हालेलुया। ഹല്ലേലൂയ Amen. അവരെ പോലെ വേറൊരു ദേവനില്ല. उनके जैसा कोई और परमेश्वर नहीं है। നല്ലൊരു മലയാളം പാടലെ ഞാൻ പാടട്ടെ. एक मलयालम गीत गाके हम परमेश्वर को Praise the स्तुति Lord. करें। Hallelujah. Hallelujah. हालेलुया। Hallelujah. ചേർന്ന് നാം പാടപ്പോകുന്നത് അവരെ തുതിക്കപ്പോകുന്നത്. हम मिलके परमेश्वर को स्तुति करें। ആരാധിപ്പാൻ ഹല്ലേലൂയ. ദൈവ സമൂഹത്തിൽ ഓർമ്മപ്പെടുത്തി നാം പാടപ്പോകുന്നത്. ഹല്ലേലൂയ. आराधना के लिए परमेश्वर के आगे समर्पण करके हम गाना गाएंगे, परमेश्वर को स्तुति करें। Praise the Lord. Worship the हालेलुया। Lord. हालेलुया। हालेलुया। ആരാധിക്കാം, നമുക്ക് ആരാധിക്കാം. നാഥൻ നന്മകൾ ധ്യാനിച്ചുടാം. அப்படி எழுதப்பட்டதான ஒரு பாடல். ஹல்லேலூயா. परमेश्वर को स्तुति और आराधना करने के अच्छा गीत है, हम स्तुति करके परमेश्वर को स्तुति करें। Praise the Lord. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டுங்கள். ஒரு பாட தெரியாவிட்டால் பரவாயில்லை, கரங்களை தட்டுங்கள். இருக்கிற இடத்துல தேவனே ஆவியிலேயும் உண்மையிலேயும் துதியுங்கள். ஹல்லேலூயா. आप हमारे साथ मिलके गाइए। अगर आपको गाना नहीं आता तो ताली बजा के परमेश्वर को, जहाँ आप है वहीं पे आप परमेश्वर को स्तुति करें। Praise you, ആരാധിക്കാം, നമുക്ക് ആരാധിക്കാം. Hallelujah, 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 hallelujah. ചേർന്ന് പാടുவோம். Hallelujah, hallelujah, hallelujah. യേശുവിന്റെ രക്തമില്ലേ പാപം മോചിച്ചല്ലോ. യേശുവിന്റെ രക്തമില്ലേ രോഗം നീക്കിയല്ലോ. യേശുവിന്റെ രക്തമില്ലേ പാപം മോചിച്ചല്ലോ. യേശുവിന്റെ രക്തമില്ലേ രോഗം നീക്കിയല്ലോ. അവൻ കരകാലത്തിൽ എന്നെ വഹിക്കുന്നതാൻ കരകാലത്തിൽ എന്നെ വഹിക്കുന്നതാൻ Hallelujah, 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 hallelujah. ഓ ആരാധിക്കാം, നമുക്ക് ആരാധിക്കാം. ആകെ നന്മകൾ ധ്യാനിച്ചിടാം. ആരാധിക്കാം, നമുക്ക് ആരാധിക്കാം. ആകെ നന്മകൾ ധ്യാനിച്ചിടാം. കരങ്ങൾ ഉയർത്തി നന്ദിച്ചൊല്ലാം. നന്നായി പാടുവാൻ കരങ്ങൾ ഉയർത്തി നന്ദിച്ചൊല്ലാം. Hallelujah, 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 hallelujah. ആത്മാവിൻ നൽഫലമോ എന്നിൽ നിറച്ചിടണം. സ്നേഹത്തിലെല്ലാം ചെയ്യുവാൻ ശക്തി പകർന്നിടണം. ആത്മാവിൻ നൽഫലമോ എന്നിൽ നിറച്ചിടണം. പകർത്തിയെല്ലാം ചെയ്യുവാൻ ശക്തി പകർന്നിടണം. ആത്മഗതിയിൽ നിത്യം ഭവ്യവാനുവാൻ എന്നെ സമ്പൂർണ്ണം സമർപ്പിക്കുന്നു. ആത്മഗതിയിൽ നിത്യം ഭവ്യവാനുവാൻ എന്നെ സമ്പൂർണ്ണം സമർപ്പിക്കുന്നു. Hallelujah, 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 hallelujah.
ഓ ആരാധിക്കാം, നമുക്ക് ആരാധിക്കാം. ആമേൻ, നന്മകൾ ധ്യാനിക്കാം. ആരാധിക്കാം, നമുക്ക് ആരാധിക്കാം. ആമേൻ, നന്മകൾ ധ്യാനിക്കാം. കരങ്ങൾ ഉയർത്തി നന്ദി ചൊല്ലാം. നന്നായി പാടി വാഴ്ത്താം. കരങ്ങൾ ഉയർത്തി നന്ദി ചൊല്ലാം. Hallelujah. 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 Oh, hallelujah. 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 Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. தமிழ் பாடலை கூட நாம் தொடர்ந்து பாடலாம். Hallelujah. தமிழ் गाना हम गा के परमेश्वर को स्तुति करेंगे. Lord, hallelujah. Hallelujah. परमेश्वर भला है. Hallelujah. महान परमेश्वर है. நம்மோடு கூட இருந்து நம்மை மீட்சுகிறவர். यहोवा राफा बन गए, यहोवा शम्मा बन गए, हमें चलाने वाला, हमें संभालने वाला परमेश्वर. Hallelujah. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். Hallelujah. என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை நாம் பாடி அவரை துதிக்க போகிறோம். प्यार करूंगा मैं और ज्यादा तुमसे और आपके आराम से அதிகமாக அவரை நேசிப்பேன். ஆண்டவரே, இன்னும் உம்மை நேசிப்பேன். और ज्यादा என் வாழ்நாள் முழுவதும் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. मेरे जीवन भर में आपसे प्यार. Hallelujah. என்னுடைய ஆண்டவரே, உயிரை கொடுத்து உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. परमेश्वर मैं अपने जीवन में आपसे प्यार करूंगा. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட உண்மையிலேயே நேசிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி தொடர்ந்து நான் பாடினேன். मैं जो भी है प्रभु, उससे बढ़कर सबसे ज्यादा मैं आपसे प्यार करूंगा करके. Hallelujah. We worship you, Lord. தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? परमेश्वर को स्तुति करेंगे, आराधना करेंगे. Hallelujah. அவரை துதிப்போமாக, அவரை ஆராதிப்போமாக. स्तुति और आराधना करेंगे. Hallelujah. மகிமை செலுத்துவோமா? महिमा करेंगे. Hallelujah. எல்லா மகிமையும் தேவனுக்கு செலுத்துவோமா? सारे महिमा परमेश्वर को देंगे. Hallelujah. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவருக்கு மகிமை செலுத்துவோமா? சேர்ந்து எங்களோடு கரங்களை தட்டி பாடுங்கள், உற்சாகமாக பாடுங்கள். Hallelujah. இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை. யமனேஸ்வரே 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 இதுவரை உதவி சேர்ந்து பாடுவோம். யமனேஸ்வரே யமனேஸ்வரே இதுவரை உதவி உதவி முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன். சேர்ந்து பாடுவோம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன். ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை எல்ரோயே என்று சொல்லி பாடுவோமாக. எல்ரோயே எல்ரோயே என்னை கண்டீரே சத்து பாடுவோம். எல்ரோய் கரங்களை தட்டி ஆராதிப்போம். என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே உமக்கு நன்றி ஐயா. உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பேன், மனதோடு அன்பு கூறுவேன் ஐயா. உள்ளத்தோடு ஆராதிப்பேன், மனதோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை. யெகோவா ராமா யெகோவா ராமா யெகோவா ராமா சுகம் தந்தீரே யெகோவா ராமா யெகோவா ராமா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஐயா. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. ஜெயம் தருகிறவர் யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஜெயம் தந்தீரே சத்து பாடுவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஜெயம் தந்தீரே ஐயா, ஜெயம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன் ஐயா. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. சமாதானம் தருகிறவர் சாலோ யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். சாந்தி தந்தீரே ஒரு முறையாக யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். சாந்தி தந்தீரே நன்றி ஐயா. சாந்தி தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன். ஒரு முறையாக ஹல்லேலூயா.
ஆராதனை 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 யெகோவா நிஷி யெகோவா நிஷி யெகோவா நிஷி ஜெயம் தந்தீரே நன்றி ஐயா சேர்ந்து பாடுவோம் எஸ் வெற்றி கொடுக்கிறவர் நமக்கு முன்னாக செல்கிறவர் ராஜாதி ராஜா சேனையின் நாயகர் அவரை துதிப்போம் ஜெயம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனதோடு அன்பு கூறுவேன் பாடுவோம் Yes, Lord. Amen. அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஐயா ஆராதனை 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 சமாதானம் தருகிறவரை கொண்டாடுவோம் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் சாந்தி நேத்தாரே நன்றி ஐயா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் சாந்தி தந்தீரே நன்றி ஐயா நன்றி ஐயா உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பேன் மனதோடு Love you, Jesus. Hallelujah. ஆராதனை பண்ணுங்க. நேசிப்ப ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Hallelujah. ஓ ஹalleluya. மேலான ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. கரங்களை உயர்த்தி துதிப்போமா ஆராதிப்போம் ஹalleluya. நல்லவர் பெரியவர் ஹalleluya. கரங்களை ஒப்படைப்போம் ஹalleluya. ஓ துதிக்கிறோம் 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 ஆராதனை ஆராதனை ஹalleluya. ஓ ஆராதனை ஆராதனை ஐயா ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 Thank you, Lord Jesus. Glory to Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். Worship you, Lord. Praise you. Hallelujah. 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 ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கண்களை மூடி நாம் தேவனை அவரை நாம் நேசிக்க போகிறோம். நீங்கள் ஆவியில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்கள். அவரை ஹல்லேலூயா கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள். அவரை காலை பிடித்து ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்ற கால்களை முத்தம் செய்யுங்கள். அவரை அணைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஆவியில் உணர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை அணைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி உங்களோடு கூட சேர்ந்து அந்த பாடலை பாடி அவரை துதியுங்கள். சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். தேவரே நீ பெரியவராயிருக்கிறீர். அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவன் பெரியவரானவர். ஹல்லேலூயா. சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து அந்த பாடலை பாடுகிறோம்.
உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். ஒரு முறையாக கூட என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். உலகமெல்லாம் மறைக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. சொல்லி பாடுவோம். அமீன். மறைக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே செய்யா, உன் நன்மை உன்னாமம் துதிக்கையிலே எசையா, உன் நன்மை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 அவரை நேசிப்போமா? அன்பே நாட்டிலே பாதங்களை கால்களை போய் கரங்களால கட்டி கழுவி தேவனே நம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுவோம். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறைக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் yes Lord மறைக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே எசையா, உன் நன்மை ருசிக்கையிலே உன் நாமம் துதிக்கையிலே எசையா, உன் நன்மை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உன் வசனம் எனக்கு உணவாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும்.
சேர்ந்து பாடுவோம். வசனம் என தினம் உங்களுடைய வசனத்தை நான் தியானிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா, வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா, இயேசுயா, வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்த என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை சேர்ந்து பாடுவோம். ஹalleluya, ஹalleluya. ஆராதனை ஆராதனை பண்ணுவோமாக. ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya, 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 ஹalleluya. ஆராதனை 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 ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்த என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்த என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை என் உயிரோடு கலந்த என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Hallelujah, 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 hallelujah. கரங்களை உயர்த்தும்.
ஹalleluya ஹalleluya ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை आपको स्तुति करते हैं உங்களுடைய வசனத்தை தியானிக்கிறவர் आपके वचन को ध्यान करेंगे प्रभु அது எங்களுக்கு உணவாக எங்களுக்கு பலனாக எங்களுக்கு விசுவாசமாக மாற்றுகிறது हमारे लिए खाना बन के प्रभु हमारा विश्वास बढ़ा के प्रभु हमारे ताकत को बढ़ाता है प्रभु நினைக்கிற பொழுது உணர்வுகள் எல்லாம் ஆண்டவரை புதிதாக परमेश्वर के वाक्य बात हम सुनते हैं प्रभु हमारे सोच विचार बदलते हैं உண்மை தியானிக்கிற பொழுது ஆண்டவரை என்னுடைய சரீரம் எல்லாம் உற்சாகமாக वचन को मनन करने के प्रभु हमारे पूरे शरीर उत्साह में भर जाए எங்களை தேர்ந்தெடுத்தீரே நன்றி ஐயா आपने हमें चुना है प्रभु जी आपको धन्यवाद ஹalleluya உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே आपने हमें अपना बच्चा बनाया है इसलिए धन्यवाद worship you Lord hallelujah துதிக்கிறோம் आमीन hallelujah hallelujah தேவனுடைய பகுதியை இந்த காலவெளியில படிப்போமாக हम परमेश्वर के वचन के भाग को पढ़ेंगे சங்கீதம் புத்தகத்திலிருந்து 61வது அதிகாரம் படிப்போம் பிள்ளைகள் உங்களுக்காக ஆங்கிலத்தில் படித்து காட்டுவார்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டிലെ வேதங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த பகுதியை என்னோடு கூட சேர்ந்து படியுங்கள் वचन से गिरा उसका 61वां अध्याय को हम पढ़ेंगे बच्चे Psalm 61 பிள்ளைகள் உங்களுக்காக அதை படித்து காட்டுவாங்க वचन से गिरा उसका 61वां अध्याय बच्चे आपके लिए पढ़ेंगे आपके हाथ में वचन है तो उसको खोल के रखिए और आप उसमें देखते रहिए Hear my cry, O God, attend to my prayer. From the end of the earth I will cry to you. When my heart is overwhelmed, lead me to the rock that is higher than I. For you have been a shelter for me, a strong tower from the enemy. I will abide in your tabernacle forever. I will trust in the shelter of your wings. For you, O God, have heard my woes. You have given me the heritage of those who fear your name. You will prolong the king's life, his years as many generations. He shall abide before God forever. O prepare mercy and truth, which may preserve him. So I will sing to your name forever, that I may daily perform my works. Amen. ஹalleluya ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் परमेश्वर हमारे ஸ்தோத்திரம் 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 நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம் 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 நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் वचन के लिए परमेश्वर आपको धन्यवाद தேவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आप सबको आशीष करने வேளையிலையும் அவரை துதிக்க அவருக்கு நன்றி செலுத்த அவருக்கு அன்பு கூற ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்தார் आज सुबह के समय भी परमेश्वर ने हमें उनको स्तुति करने के लिए आराधना करने के लिए उनको प्यार करने के लिए एक अच्छा मौका हमारे जीवन में ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில அதிகமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால் हमारे जीवन के सबसे ज्यादा आशीष क्या है தேவனை நேசிப்பதற்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை அதே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் परमेश्वर को स्तुति और आराधना करने के लिए जो मौका हमारे जीवन में मिलता है वही सबसे बड़ा आशीष है ஹalleluya ஹalleluya உலகத்துல எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் கிடைக்காத பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரை துதிக்கிற பொழுது அவரை ஆராதிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கும் इस पृथ्वी के अंदर जो आप कुछ भी करें कोई भी काम करें उससे बढ़कर परमेश्वर को स्तुति और आराधना करने के लिए जो मौका मिलता है वही आपके जीवन के सबसे अच्छा समय है और बड़े आशीष है ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய படைப்பிற்கு பிறகிலும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தம் உண்டு क्योंकि परमेश्वर ने जब इंसान को बनाया था उस सृष्टि के पीछे एक इच्छा है कि वो परमेश्वर को स्तुति करे அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் परमेश्वर को आराधना करने के लिए परमेश्वर ने हमें बनाया ஹalleluya ஒவ்வொரு தடவையும் நாம் தேவனை துதிக்கிற பொழுது அவரை நேசிக்கிற பொழுது அவரை ஆராதிக்கிற பொழுது ஹalleluya அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மாறுகிறது हर पल हर समय जब हम परमेश्वर की आराधना और स्तुति करेंगे तो वो हमारे जीवन में हमारे बच्चों के जीवन में हमारे पूरे परिवार के अंदर एक आशीष का कारण होगा ஹalleluya சங்கீதக்காரன் நீங்க சொல்லுகிறான் यहाँ भजन लिखने वाला ऐसे कहता है ஆண்டவரே நான் உன்னை 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 உனக்காக காதல் உன்னை நேசித்து உனக்காக ஆண்டவரே நான் என்னுடைய விண்ணப்பங்களை செலுத்தினேன் என்று சொல்கிறார் यहाँ पे भजन लिखने वाला कहता है परमेश्वर मैं आपके सामने चिल्लाता हूँ कि मैं आपके सामने मेरे
सारे बिंदियों को लेके आता हूँ, मैं आपके सामने अपने सारे इच्छाओं को रखता हूँ करके बताता हूँ। என்னுடைய ஜெபத்தை கேளும் ஆண்டவரே என்று சொல்லி ஹalleluya கதறுகிற ஒரு சங்கீதக்காரனை பார்க்கிறோம். यहाँ पे वो भजन संगीत लिखने वाला चिल्लाता है कि परमेश्वर मेरी प्रार्थनाओं को आप सुनो, ஏனென்றால் அவர் தேவனை சார்ந்திருக்கிறார், क्योंकि वो परमेश्वर के साथ जुड़े हुए हैं, தேவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. परमेश्वर को चुना है। உலகத்துக்குள்ள அவருக்கு கிடைக்கக்கூடிய அவர் தேர்ந்த நிறைய காரியங்கள் இருந்துச்சு. தாவீது ராஜா எழுதின சங்கீதம் இது. ये दाऊद राजा के तरफ से लिखा हुआ एक भजन संगीत அவர் है, நிறைய காரியங்களை தேர்ந்தெடுக்க முடிந்தது, அவரால் முடியும். ஏனென்றால் பெரிய ஒரு ராஜா. क्योंकि वो बड़े एक राजा था, इसलिए पृथ्वी के अंदर कुछ भी वो चुन सकता है। உலகத்தில் இருக்கக்கூடிய சேனைகளையோ இல்ல ஐஸ்வர்யங்களையோ ஆஹ் தங்கம் வெள்ளி அந்த மாதிரி பணம் வரமான காரியங்கள் எதை வேண்டாலும் அவர் தேர்ந்தெடுத்துக்கலாம், அவரால் கொள்ள முடியும். पृथ्वी के अंदर की सारी आशीषें जो भी उनको जरूरत था, अपनी सेना या संपत्ति, पैसे, सोना चांदी, कुछ भी वो चुन सकता था। ஆனா அதை விட மிக மிக அருமையான ஒரு தேர்வு அவர் எடுத்தார். लेकिन उससे बढ़कर उन्होंने एक अच्छा खास चुनौती दी। தேர்ந்தெடுப்பதில் தாவீது ஒரு அருமையான புத்திசாலியாக இருந்தார். वो चुनौती में या चुनने में बड़े अच्छा इंसान था। அவருக்கு தெரிந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த காரியத்தில் நான் தேர்ந்தெடுத்தாலும் அவைகள் எல்லாம் என்னை விட்டு போய்விடும். क्योंकि वो जानते थे इस दुनिया को कुछ भी चीज अगर मैं चुन लूं या ले लूं तो वो सारा मेरे से छोड़ के चला जाएगा। ஆனால் இந்த உலகத்தை படைத்தவரை நான் தேர்ந்தெடுத்தால் என்றைக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களும் என்னோடு கூடவே இருக்கும். वो जानते थे अगर इस दुनिया के पूरे सृष्टिकर्ता जो परमेश्वर है उनको अगर मैं चुनूं, उनके साथ रहूं तो पूरी आशीष मुझे मिलेगी। 6வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீ ராஜாவின் ஆயுளை அல்லேலூயா பலப்படுத்துகிறீர் ஹல்லேலூயா என்று சொல்லுகிறார். हमें छठवां आयत में ऐसे लिखा है, तुम राजा के आयु को बढ़ाता है। ஹல்லேலூயா. நம்முடைய ஆயுளை அதிகரித்து கொடுக்கிறார். वो हमारे आयु को बढ़ाने वाला நம்முடைய परमेश्वर। பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பீர்கள் என்று தேவனுடைய வார்த்தையில் சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம். हम अपने बच्चों की बच्चों या पीढ़ियों को देखने के लिए परमेश्वर हमें आयु देता है। ஹல்லேலூயா. ஆரோக்கியத்தை கொடுத்து ஆயுசை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ताकत और आयु देके आशीष देने वाला परमेश्वर। அதற்கு வல்லமையுள்ள தேவனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். उसके लिए सामर्थ्य परमेश्वर को हमें चुनना है। ஆளுகளை நாம் கண்களை மூடி சிறிது நேரம் ஜெபிக்க போறோம். आज सुबह की समय भी हम आंखों को बंद करके कुछ देर परमेश्वर के सामने அநேக प्रार्थना करें। நாட்களாக நாம் இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். बहुत दिनों से हम कुछ विषयों के लिए प्रार्थना करते हैं। நான் விசுவாசிக்கிறேன் ஹல்லேலூயா தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். मैं पूरी तरह विश्वास करता हूँ कि परमेश्वर मेरे प्रार्थनाओं को सुना है। பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். हाँ, बहुत बड़ी कार्य परमेश्वर कर रहे हैं। ஆவியில நீங்கள் உணர்ந்தீர்களானால் தேவனுடைய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். अगर आप आत्मा में जाग रहे हो तो आप उसको समझ सकते हैं। ஹல்லேலூயா. 1 கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிற 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவி உள்ளவர்கள் அல்ல ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லப்படும். ये पहला कोरिन्थियों के दूसरे अध्याय में पढ़ते हैं, जो आत्मा में चलने वाले हर एक चीज को समझते हैं। ஹல்லேலூயா. ஆவியிலே எல்லா காரியங்களும் தெரியும். ஆண்டவன் செய்யக்கூடிய தேவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஆவியில நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के करने वाले हर एक कामों को आपको आत्मा में समझना है, परखना है। ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தை முழுவதும் ஒரு வித்தியாசமான அமைப்புக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर पूरी दुनिया को एक आखिरी समय में लेके आ रहे हैं कि एक नए बदलाव के लिए लेके आ रहे हैं। ஹல்லேலூயா. அவர் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் பூமியினுடைய முகத்தை நான் புதுதாக்குகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். दुनिया में भजन संगीत में पढ़ते हैं, परमेश्वर कह रहे हैं कि मैं हर एक दिन को अपने पृथ्वी के मुंह को नया बनाता हूँ। உலக பிரகாரமாக நிறைய பிரச்சனைகள் இருப்பதை உலக பிரகாரமாக பார்க்கிறோம். इस पृथ्वी के अंदर या दुनिया के अंदर बहुत सारी बातें हैं, वो दुनियादारी की तरफ से हम देखते भी ஆனால் हैं। அதே நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்களிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். उसी समय परमेश्वर आत्मिक मंडल में आत्मिक रीति से भी बहुत बदलाव या बहुत कार्य करते हैं। அதை உணரக்கூடியவர்கள் அதில் ஆவியிலே களி கூடுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். उसको समझने वाले जो परमेश्वर के लोग जो है वो आत्मा में खुशी मनाएंगे। அதனால ஆவியிலே நிறைய காரியங்களை தெரிந்து கொள்வதற்காக தேவன் உங்களுக்கு கிருபை புரிவாரா. इसलिए जो परमेश्वर आपको ऐसा कृपा देने पाए कि आप आत्मा में सबको समझने पाए। நாம் கண்களை மூடுவோம், நாம் இந்த விஷயங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். हम अपनी आंखों को बंद करेंगे, अब कुछ देर परमेश्वर के सामने உலகம் प्रार्थना करेंगे। முழுவதும் இருக்கக்கூடிய இந்த COVID-19 என்ற அந்த பெரிய மகாமாரியை ஆண்டவர் எடுத்து போடும்படியாக நல்ல ஒரு வேக்சினை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, விஞ்ஞானிகளுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, தேவன் ஒரு பெரிய காரியத்தை நாட்களில் செய்யும்படியாக தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். आज सुबह के समय भी प्रार्थना करेंगे कि दुनिया में भर में फैला हुआ इस महामारी को जल्दी से जल्दी परमेश्वर हटाने पाए और इस सारे दुख विपत्ति से लोग परमेश्वर लोगों को छुड़ाने पाए, उसके लिए हम परमेश्वर के सामने மெடிக்கல் டீமுகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். पूरे मेडिकल लोगों के लिए प्रार्थना करेंगे। விவசாயிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். जो
किसानों के लिए प्रार्थना करें, நம்முடைய சகோதரி சகோதரர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். अपने भाई बहनों के लिए प्रार्थना करें। எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்துல வைத்து நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். सारी बातों को परमेश्वर के चरणों में रख के हम प्रार्थना இது करें। அநேக ஊழியக்காரர்கள் அநேக சபைகள் உலகம் முழுவதும் உபவாச ஜெபத்தில் இருக்கிறார்கள். बहुत परमेश्वर के दास लोग जो पूरे कलीसिया जो है आजकल उपवास में बैठे हुए हैं। விசேஷ விதமாக தமிழ்நாட்டில் 50 நாட்கள் ஊழியக்காரர்கள் ஜெபத்துல உபவாசத்தில் இருக்கிறார்கள். खासकर जो है तमिलनाडु में 50 दिन जो है वहाँ के दास लोग परमेश्वर के दास लोग जो उपवास में बैठे हुए हैं। அதில் என்னுடைய முழு விசுவாசம் இந்த உபவாசத்தின் நாட்களிலே ஆண்டவர் இந்த வைரஸுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்வை காண்பார் என்ற முழுவதுமாக விசுவாசம். मैं पूरी तरह विश्वास करता हूँ ये 50 दिन के उपवास से पहले ही परमेश्वर इस महामारी के लिए खत्मा ஹalleluya. எல்லோரும் சேர்ந்து தேவனை திரும்பவும் ஆராதிக்க முடியாத சபைகள் திறக்கப்படும். ஹalleluya. सब लोग मिलके फिर से परमेश्वर को स्तुति और आराधना करने के लिए हर एक कलीसिया खुलने पाए। ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஹalleluya பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வரப்போகிறார். आत्मिक मंडल में भी परमेश्वर एक बहुत बड़ा बदलाव लाने அநேக மக்கள் ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு பெரிய குழுவை ஆண்டவர் எழுப்ப போகிறார். बहुत ऐसे लोगों को एक झुंड को परमेश्वर निकालने का उठाने पाए कि आत्मा में परमेश्वर को स्तुति और आराधना। ஹalleluya. ஆதிம நாட்களில் எப்படி ஒரு முன்மழையானது பெய்ததோ அதே போன்ற ஒரு பெரிய மழையை ஒரு எழுச்சியின் மழையை ஆண்டவர் ஹalleluya தேவன் அனுப்ப போகிறார். आमीन। जैसे पुराने कालों में परमेश्वर ने जो पहला बारिश को जैसे भेजा है एक आत्मिक बारिश को परमेश्वर ने भेजा वैसे इन दिनों में भी परमेश्वर एक ऐसा आत्मिक वर्षा को भेजने वाला பெரிய ஒரு எழுப்புதல் நம்ம தேசத்துல உண்டாக போகிறது. एक बहुत बड़ा एक देवदारी इस देश के अंदर होने वाला। அதற்காக தேவன் ஆவிக்குரிய மண்டலத்துல பெரிய ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். उसके लिए परमेश्वर हमारे एक आत्मिक मंडल का बहुत बड़ा कार्य करते हैं। அவைகளை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஹalleluya. तो हम देखें தொடர்ந்து நாம் ஜெபிப்போமா. लगातार प्रार्थना करें। நாங்கள் கரங்களை கோர்த்து பிடித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். हम यहाँ पे हाथ जोड़ के प्रार्थना வசனம் சொல்லுகிறது பூமியில 2 பேர் என்னுடைய நாமத்துல அல்லையா ஒரு மனதோடு எதை கேட்டால் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். क्योंकि परमेश्वर के वचन में हम पढ़ते हैं कि दो लोग एक मन होके कुछ भी मेरे से मांगे तो मैं इस पृथ्वी में दो लोग मिलके परमेश्वर के सामने कुछ भी मांगे वो मिलेगा करके நமக்குள்ள ஒரு மனது வேண்டும் அவ்வளவுதான். ஆண்டவர் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார். परमेश्वर कुछ भी हमारे लिए करेंगे लेकिन हमारे अंदर एक मन के वो स्वभाव होना चाहिए। காலையிலே ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். आज सुबह के समय में हम एक मन होकर प्रार्थना எங்களை करेंगे। பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சேர்ந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவரோட கரங்களை கோர்த்து எங்களோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். हमें देखने वाले भी आप जहाँ पे भी हो आप लोग अपने घरों में एक दूसरे के हाथ मिलाते हुए एक मन होते हुए परमेश्वर के सामने प्रार्थना करें। ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு முறையாக கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்திலே கிருபையின் ஆண்டவரே சிங்காசனத்துக்குள் நாங்கள் கடந்து வருகிறோம். परमेश्वर आज सुबह के समय भी आपके उस कृपा के सिंहासन के सामने हमें एक मनो के आप हैं। ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவ சமூகத்திலே அறிக்கையிடுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படியாக परमेश्वर आज सुबह के समय भी आपका वचन जो है प्रभु किसी भी बात की चिंता मत करो हर एक बातों के लिए धन्यवाद के साथ मेरे सामने लेके आओ करके आपके उस वायदा के अनुसार ஸ்தோத்திரத்தோடு கூட எல்லா காரியங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். धन्यवाद के साथ हर एक बातों को आपके सामने लेके आओ। முழு உலகத்தையும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே விசேஷ விதமாக இந்த ஆண்டவரே COVID-19 என்ற அந்த பெரிய வைரஸ் அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே நோயாளிகளையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். आज सुबह के समय भी परमेश्वर खासकर उन लोगों के लिए प्रार्थना करते हैं प्रभु पूरे दुनिया भर में इस महामारी से पीड़ित लोग हैं उनके लिए प्रार्थना அவைகளை கிருபை பாராட்டும் அவர் மேல் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே उनके ऊपर आपके महान कृपा को बढ़ाई हो। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அற்புதத்தை செய்வீராக. चमत्कार करिए प्रभु परमेश्वर। ஹalleluya. அவர்களை விடுதலை செய்வீராக. छुटकारा दीजिए। குணமாக்கும்படிய வல்லமை அவர் மேல் ஊற்றுவீராக. ஆண்டவரே चमत्कारी के उस सामर्थ्य को बढ़ाइए। தேவன் தன்னுடைய வசனத்தை பெரிதான வசனத்தை வல்லமையுள்ள வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर आप मन में आप देखते हैं प्रभु आपके उस महान सामर्थ्य वचन को भेज के आप हर किसी को चंगाई दिया है। உடைய வல்லமையுள்ள வசனம் ஒவ்வொரு நோயாளிகள் மேலும் இந்த வேளையில் இறங்கட்டும் ஐயா. आपके सामर्थ्य भरा हुआ उस वचन जो हर एक बीमारों के உடைய ऊपर சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. आपकी आवाज को सुनने पाए குணமடையட்டும் சுகமாகட்டும் ஆண்டவரே. चंगाई पाने पाए छुटकारा पाने पाए। ஹalleluya. பலன் உண்டாகட்டும். ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று ஆண்டவரே ஜனங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக பெரிய அற்புதம் செய்யும்படியாக एक जिंदा परमेश्वर के करके वो समझने के लिए वो दिलों को खोलिए। ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை விஞ்ஞானிகளையும் ஆண்டவரே மெடிக்கல் டீமையும் உடைய கரங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். परमेश्वर हमारे वैज्ञानिक लोगों को और हर एक डॉक्टर नर्स लोगों को आपके हाथ में समर्पण करते हैं। ஞானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே திறமையை புத்தியை கொடுக்கிற தேவன் அவர்கள் மேல் ஹalleluya தெய்வீக ஞானத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर बुद्धि और ज्ञान देने वाला हमारे परमेश्वर उनके ऊपर महान बुद्धि और सामर्थ्य
ஹalleluya. சீக்கிரமாக ஆண்டவரே அந்த ஆன்டிவைரஸ் கண்டுபிடிக்க முடியாத, வேக்சின் கண்டுபிடிக்க முடியாத பெரிதான ஞானத்தை ஹalleluya பிள்ளைகள் மேல ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर जल्दी से जल्दी एक एंटीवायरस लेने के लिए उसको ढूंढने के लिए उनके ऊपर बुद्धि डालिए ஹalleluya. எல்லா மெடிக்கல் டீம்ஸையும் டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே, பாரா மெடிக்கல்ஸ் ஆண்டவரே, பிளட் பேங்க்ல இருக்கிறவங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம், பாத் லேப்ல இருக்கிறவங்க ஹalleluya எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அல்ல காவல்துறை, போலீஸ் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஹalleluya எல்லா மீடியா இருக்கக்கூடியவங்களும், சோஷியல் ஒர்க்கர்ஸா இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம கரவல் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே விசேஷ விதமாக அந்த கோவிட்-19 ஆண்டவரே அந்த நோயாளிகளை பராமரிக்கக்கூடிய செவிலியர்களுக்காக, நர்சஸ்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर हम उन लोगों के लिए प्रार्थना करते हैं प्रभु पूरे मेडिकल टीम को आपके हाथ में देते हैं प्रभु हर एक डॉक्टर लोगों को नर्स लोगों को आपके हाथ में देते हैं पूरे सैनिटेशन वर्कर्स को आपके हाथ में देते हैं प्रभु पूरे लैब में काम करने वाले हर एक जो बीमार लोगों को सेवाई करने वाले हर एक को आपके हाथ में देते हैं प्रभु पुलिस लोगों को मीडिया के लोगों को आपके हाथ में देते हैं सोशल वर्कर्स को आपके हाथ में देते हैं இரத்த கோட்டைகளோட மறைத்துக்கொள்ளும் ஆண்டவரே. आपके उस महालेखों के पीछे कुछ நோயாளிகளை பராமரிக்கிற பொழுது அவர்கள் பலவீனமாகாதபடி, அவர்கள் மேல் தொற்று வராதபடி தேவரே நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर जब वो बीमार लोगों को सेवा करते हैं प्रभु तब उनको कोई बीमारी उनके ऊपर ना आने पाए ஹalleluya. हालेलुया உம்முடைய ஆண்டவரே வல்லமையான கரம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே அவரை மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். आमीन आपके सामर्थ भरा वो महान हाथ से उनको छुपाइए संभालिए प्रभु और आपके लोगों के पीछे उनको छुपाइए விவசாயிகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். விவசாயிகள் இல்லாவிட்டால் ஆண்டவரே உணவுக்கான பெரிய அல்லது தடைகள் உண்டாகிறது, பஞ்சம் உண்டாகிறது தேசத்துல. விவசாயம் அல்லது ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா ஆண்டவரே அல்லையா புல்களும் அல்ல எல்லா விதமான தானியங்களும் ஆண்டவரே, பழங்கள் ஆண்டவரே, காய்கறிகள் எல்லாம் அருமையாக விளையட்டும் ஆண்டவரே. आमीन परमेश्वर हम खासकर किसानों के लिए प्रार्थना करते हैं प्रभु अगर वो लोग काम नहीं करेगा तो सबके खाना बंद हो जाएगा प्रभु हर एक धान को हर एक गेहूं चावल सब हर किसी को आपके हाथ में समर्पण करते हैं वो अच्छी तरह उगने ஆண்டவரே வெயில் கிடைக்க வேண்டிய இடங்கள்ல வெயில், மழை கிடைக்க வேண்டிய இடங்கள்ல மழை எல்லாம் கிடைக்கட்டும் ஐயா. परमेश्वर जो मौसम की जरूरत है प्रभु जहाँ बारिश चाहिए जहाँ पे धूप चाहिए हर किसी को समय पर आप डालिए விளைச்சல் பெரிதாக உண்டாகட்டும் ஆண்டவரே. एक बहुत आयत की उगना होने पाए பஞ்சம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर कोई अकाल ना होने पाए ஹalleluya. மீடியேட்டர்ஸ் ஆண்டவரே, தரகர்கள் அதற்கிடையில நின்று ஆண்டவரே அந்த உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்து பஞ்சம் வராதபடி, விலை உயர்த்தாதபடி தேவரே நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். आमीन हालेलुया परमेश्वर जो विश्वास करने वाले जो लोग जो है प्रभु किसानों लोगों के बीच में काम करने वाले लोग कोई उसके दाम को बढ़ाने ना पाए प्रभु நம்ம விவசாயிகளுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ரிமெண்ட்ஸையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம். परमेश्वर किसानों के विरुद्ध लिखा हुआ हर एक नियम को हम यीशु मसीह के नाम से कैंसिल ஹalleluya. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உழைப்பினுடைய ஊதியங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. परमेश्वर उनकी मेहनत की हिसाब जो दाम जो है उनको मिलने पाए எந்த ஒரு விவசாயியும் ஆண்டவரே ஹalleluya தற்கொலை செய்யக்கூடாது. कोई भी किसान लोग सुसाइड या आत्महत्या ना करने पाए ஹalleluya. அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும், உற்சாகத்தோடு அவர்கள் விவசாயம் பண்ணும்படியாக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर उनके पूरे परिवारों के लिए आशीष करे प्रभु उनके बच्चों को आशीष करे प्रभु उनके पूरे परिवार उनके मेहनत के उस काम को खाने पाए ஆண்டவரே யாராவது இந்த கால வேளையில உணவில்லாதபடி ஆண்டவரை வருத்தப்படுகிறார்களானா, வேலை இல்லாதபடி ஆண்டவரை சிரமப்படுகிறார்களானா, எல்லோரையும் விட கரங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதி. परमेश्वर आज सुबह के समय के उनके लिए प्रार्थना करते हैं जिनके पास काम नहीं है प्रभु कमाई नहीं है उनको खास कर आपके हाथ में समर्पण करते हैं प्रभु आज कोई भी भूखा ना रहने पाए प्रभु हर किसी को खाना मिलने पाए ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்த ஆராதனைகளையும் விட கரங்களை ஒப்படைக்கிறோம். परमेश्वर आज के दिन के समय जो पवित्र आत्मा में आराधना में लगे हुए हर एक लोगों को आपके हाथ में கேத்தலிக் சபையா இருக்கட்டும், புரொட்டஸ்டன்ட் சபையா இருக்கட்டும், பெந்தகோஸ்து சபைகளா இருக்கட்டும் ஆண்டவரே, எந்த விதமான சபைகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சபைகளையும், ஊழியக்காரர்களையும் ஹalleluya ஹalleluya ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर आज आपके नाम से जो आत्मा और सच्चाई में आराधना करने वाले हर एक डिनोमिनेशन कोई भी डिनोमिनेशन प्रभु लेकिन आपके नाम से कोई भी आराधना करते हैं उनको आशीष दें அவர்கள் மூலமாக உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். आपके नाम से उनके उनके उनकी तरफ से आपके नाम की महिमा होने पाए அவர்கள் மூலமாக ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே ஒரு ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொள்ள, கண்டுகொள்ள கிருபை தரும்படியாக परमेश्वर उनके द्वारा बहुत लोग जो है आपके नाम को आपकी महिमा को समझने पाए உடைய பிள்ளைகளை எல்லாம் உடைய சீடர்களாக மாற்றும் ஆண்டவரே. आपके बच्चों को हर एक को आपकी चेला बनाएंगे ஹalleluya அவர்களை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்க उनको देखने वाले आपको देखने पाएंगे தேசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறபடியாக நன்றி செலுத்துகிறோம். देश के अंदर आपने बहुत बड़ा बदलाव ला रहे इसलिए हम आपको எங்களுடைய ராஜாக்களுக்காக, தலைவர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே ஹalleluya அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर हम अपने सारे अधिकारी लोगों को
राजा ने देवदार लोगों के लिए प्रार्थना करते हैं। வசனம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரங்களும் தேவனால் அமைக்கப்பட்டது என்று சொல்லி. परमेश्वर आपके वचन में लिखा है दुनिया के सारे अधिकार जो आपके द्वारा ही नियमित है। அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். उनको परमेश्वर के महान ज्ञान से भर दीजिए। ஹalleluya ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு ஆண்டவரே, ஏழை எளிய மக்களுக்கு நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், சட்டங்களை தீட்டும்படியாக கிருபைகளை அவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर हमारे गरीब लोगों के लिए एक अच्छा नियम लाने के लिए उनके अंदर सहायता करिए। ஹalleluya ஹalleluya. எங்களுடைய அரசியல் எல்லா விதமான திருட்டுகளும் அந்த பொலிட்டிக்கல் theft எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. परमेश्वर हमारे जो अधिकारी लोगों के अंदर जो गवर्नमेंट के अंदर जो भी गलत काम हो रहे हैं प्रभु उन सबको हटाइए। உண்மையுள்ள ஆண்டவரே ஹalleluya அதிகாரிகள், உண்மையுள்ள அரசியல்வாதிகள் தேசத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. परमेश्वर आपको जानने वाले और एक सच्चा अधिकारी लोग देश में आने पाए। உண்மையை விரும்பக்கூடிய வாலிபர்கள், இளைஞர்கள் ஹalleluya, யங்ஸ்டர்ஸ் ஆண்டவரே ஹalleluya, பொலிட்டிக்கல்ஸ்ல வரட்டும் ஆண்டவரே. परमेश्वर एक सच्चाई को समझने वाला, करने वाला, सच्चाई की तरह से बड़े काम को करने वाले नौजवान लोग इस देश में राज करने पाए। மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ராஜாக்களை தேசத்தில் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். लोगों को भलाई करने वाला अधिकारी लोग होने पाए। நீ ஒரு பெரிய மாற்றத்தை செய்வீரையா, நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். हम पूरी तरह विश्वास करते हैं प्रभु आप बहुत बड़ा बदलाव लाए। ஆவிக்குரிய ஹalleluya ஹalleluya அந்த இடத்திலே நான் தரிசிக்கிறேன் ஆண்டவரே, பெரிய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறீர். परमेश्वर आज की तरफ से मैं अपना एक दर्शक को देख रहा हूं प्रभु आप बहुत बड़ा बदलाव நம்முடைய தேசத்தை உலக நாடுகளில் ஹalleluya பெரிய தேசமாக ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக உயர்த்தப்படும்படியாக நன்றி சொல்கிறேன். पूरे दुनिया के अंदर अपने देशों को आप बढ़ाने वाले से धन्यवाद करते हैं। ஜீவனுள்ள தேவனை துதிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய தேசம் என்று சொல்லி ஆண்டவரே, அநேக தேசங்களை எங்கள் தேசத்தை பார்க்க போறபடியால், பார்த்து வியக்க போறபடியால் நம்மை துதிக்கிறோம் ஐயா. हालेलुया। जो सच्चा परमेश्वर को आराधना करने वाला लोग सबसे ज्यादा लोग इस देश में है करके दूसरे लोग समझने के लिए आप मदद कर रहे हैं, इसलिए धन्यवाद करते हैं। எல்லா தேசத்தின் கண்களும் எங்கள் தேசத்தின் மேல ஹalleluya ஹalleluya வரப்போறபடியால், பார்க்க போறபடியால் நன்றி சொல்கிறேன். हर एक राज्य हर एक देश की जो आंख जो है हमारे देश के ऊपर आने वाला है, इसलिए धन्यवाद करते हैं। ஏனென்றால் எங்கள் தேவனின் சிங்காசனம் இந்த தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். इसलिए कि हमारे परमेश्वर की उस महान सिंहासन जो है इस देश में रखा है। உடைய மகிமைக்கு ஹalleluya, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். आपके नाम की महिमा होने पाए। ஹalleluya எங்களை ஒப்படைக்கிறோம் ஐயா. आपके हाथ में समर्पण எங்கள் करें। குறைகளை குற்றங்களை மன்னிப்பீரா. हमारी कमी घटियों को माफ करिए இன்னும் உடைய ஆவியானவரால ஹalleluya எங்களை ஆசீர்வதியும், அன்பு கூறுகிறார். और आपकी आत्मा से हमें और सामर्थ दीजिए और प्यार करिए। இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना किया है। ஆமென் ஆமென் ஹalleluya. விசுவாசத்தோட ஜெபிக்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுங்களா? विश्वास के साथ जब हम प्रार्थना करते हैं तो कितनी खुशी की बात है। ஏனென்றால் விசுவாசம் எப்படி உளவாகிறது, நாம் யாருக்கு ஜெபிக்கிறோம் என்பதை பொறுத்து விசுவாசம் உண்டாகும். हमारा विश्वास का नींव क्या है कि हम किससे प्रार्थना कर रहे हैं। என்னுடைய ஜெபத்தை, என்னுடைய வேண்டுகோள்களை கேட்டு அதை செய்கிற என்னுடைய பிதா, என்னுடைய அப்பா, என் டாடி என் கூட இருக்கிறார் அப்படின்ற விசுவாசத்தோட தான் நம்ம ஜெபிக்கிறோம். हमारे विश्वास एक ऐसा होना चाहिए कि हम प्रार्थना करने वाला परमेश्वर कौन है, मेरा पिता एक मेरा डैडी, वो मेरा प्रार्थना वो मेरे विनतियों को सुनते हैं। ஹalleluya praise the Lord. அந்த விசுவாசம் வந்து எப்போ அப்பாட்ட பேசிட்டே இருக்கும். अगर ऐसा एक विश्वास आपके अंदर है तो आप हमेशा उनसे बातें करेंगे। ஹalleluya தேவனுங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष இந்த करे। காலை வேளையிலே நான் தேவ ஆவியானவர் கடந்த ஒரு வாரம் முழுவதுமாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். अब पिछले कुछ समय से परमेश्वर है एक खास बात मेरे से बात कर रहे हैं। அந்த காரியத்தை உங்கள் முன்னால வசனத்தின் மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். उस बात को मैं परमेश्वर के वचन के अधीन पर करते हुए मैं आपसे बात தேவனுடைய வார்த்தையில நாம் நிறைய இடங்களில தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியம், அதை பற்றி படிக்கிறோம். परमेश्वर के वचन में बहुत जगह देखते हैं कि चुनौती जो चुनना ஒன்று चुनाव के बारे में ஒன்று தேவன் தனக்கு சில மனிதர்களை தேர்ந்தெடுப்பதை பார்க்கிறோம். बहुत जगह हम ऐसे देखते हैं कि परमेश्वर अपने लिए कुछ लोगों को चुनते हैं। ஆனால் இன்றைக்கு நான் அந்த காரியத்தை பற்றி பேசவில்லை. लेकिन आज मैं उसके बारे में नहीं बता रहा हूँ। மனிதனுடைய தேர்ந்தெடுப்பை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். மனிதன் தேர்வு செய்யக்கூடிய சில காரியங்களை பற்றி உங்கள் முன்னாக சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். आज सुबह के समय में इंसान के चुनाव के बारे में बताना चाहता ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். हूँ। एक बहुत बड़ा एक महान देश था, एक बड़ा राज्य था, वहाँ पे एक राजा राज कर रहे थे। அந்த ராஜ்யத்துல பெரிய ஒரு யுத்தம் நடந்தது. वहाँ पे एक बहुत बड़ा लड़ाई युद्ध चल रहा அந்த யுத்தத்துல அந்த ராஜ்யத்தினுடைய எல்லா பொருட்களையும் கொள்ளையிட்டு கொண்டார்கள். அந்த யுத்தத்துல அந்த ராஜ்யம் தோற்றுவிட்டது. था। उस लड़ाई में जो है वो देश जो है हार गया और हर चीज जो है वो दूसरे लोग जो है ले गया। அந்த அந்த உங்களுக்கு தெரியும், ஒரு கலாட்டம் நடக்கிற போது, ஒரு பிரச்சனை நடக்கிற போது உள்ளூர்காரங்களே சேர்ந்து கொள்ளையடிக்க ஆரம்பிப்பாங்க. आपको पता है कोई देश के अंदर या किसी घर के अंदर जो भी हो
लड़ाई झगड़ा चल रहा था तो दूसरे लोग वहां से जो भी है छुड़ाने के लिए कोशिश कर இந்த रहे थे। ராஜ்யம் தோற்று விடும் என்று தெரிந்தவுடனே இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்களே இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துட்டு ஓடிட்டாங்க. जब लोगों को समझ में आ गया कि ये देश हारने वाला है, इसलिए वो देश के अंदर की लोग ही वहां की चीजों को चुराने लगे। ராஜாவின் கூட இருந்தவர்களும் மந்திரிகள் இருந்தார்கள், சேனாதிபதிகள் இருந்தார்கள், பொக்கிஷக்காரர்கள் இருந்தார்கள். எல்லாம் அவங்க ஒண்ணு கிடைக்கிறத எடுத்துட்டு திருடிட்டு ஓடிட்டாங்க. எல்லாமே ஓடிட்டாங்க. उस पैलेस के अंदर भी, उस राजा के घर के अंदर भी लोग ऐसे थे कि उनके सेवकाई करने वाले हर एक लोग जो है सेवा करने वाले सेना के लोग उनके अंदर जहाँ भी जो भी महंगे चीज थे सब उठा के चलने लगे। ஆனால் எல்லாரும் ஓடிட்டாங்க. ராஜா மட்டும் தனியா இருக்கிறாங்க. हर कोई जो भाग गया, वहां पे राजा बच गया। ராஜா பார்த்தாங்க, राजा ने देखा எல்லாரும் என்னை விட்டு ஓடி போய்விட்டார். हर कोई जो है मुझे छोड़ के भाग நான் பிடிக்கப்பட போகிறேன், मैं भी पकड़ने जा रहा எங்கேயாவது போய் ஒளித்துக் கொள்ள வேண்டும், அதில் மறைந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். हूँ। उसने सोचा कि कहीं जाके छुप जाता हूँ। அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது उसके लिए वो छुपने के लिए कोशिश कर रहे थे। அவருக்கு பின்னால யாரோ வர்றது மாதிரி ஒரு உணர்வு. அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார், மறைந்து கொள்வதற்காக ஓடுகிறார். அவர் பின்னால யாரோ வருவதை போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. जब वो छुपने के लिए भाग रहे थे तो उनको लगा है कि उनके पीछे कोई आ रहा है। பார்த்தா திரும்பி பார்த்தார், उन्होंने मुड़ के देखा, அவருடைய மனைவி அவருக்கு பின்னால வந்துட்டு இருந்தார். उनकी बीवी जो है उनके पीछे आ रही थी। பெரிய பிரச்சனை. உலகம் முழுவதும் அந்த அந்த ராஜ்யம் முழுவதும் அழிந்து விட்டது. தீயை போட்டு எரித்து விட்டார்கள். அரண்மனை எரிந்து விட்டது, பொக்கிஷங்கள் எரிந்து விட்டது, எல்லாமே போய்விட்டது. उनके देश के अंदर हर चीज जो है हार गया, वो दूसरा लोग ले गया है, सब कुछ जो है उनसे खो गया। சோ உடனே ராஜா கேட்டார், என்னமா எல்லாரும் என்னை விட்டு ஓடி விட்டாங்களே, எல்லாரும் போயிட்டாங்களே, நீ மட்டும் என் பின்னாலே ஏன் வர்ற? ஒருவேளை நான் இறந்து போயிருவேன், என்னை கொண்டு விடுவாங்க, நீ செத்து போயிருவேன். तो राजा ने उनके उस बीवी से कहा है कि तुम भी भाग जाओ, मेरे पीछे क्यों आ रहे कि मुझे भी अभी लोग मारेंगे। அந்த ராணி சொன்னாங்க, रानी ने कहा நான் உங்க பின்னால வருவேன், என்ன நடந்தால், कुछ भी हो जाए मैं तुम्हारे पीछे आऊँ, என்னென்றால் நான் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறேன். क्योंकि मैं तुमसे तुम्हें समझ गया। நீங்கள் ராஜாதி ராஜா. तुम एक राजा के இன்றைக்கு राजा, ஒருவேளை உங்களுக்கு தோல்வி நடக்கலாம், आज शायद तुम हार सकते हो, ஆனால் நீங்கள் திரும்பவும் ராஜாவாக வருவீர்கள். लेकिन तुम फिर से राजा बन के आएगा। இன்னைக்கு நான் கொஞ்சம் பொக்கிஷத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போனா அந்த பொக்கிஷம் கொஞ்ச நாள் என் கூட இருக்கும், அதை என்னோட விட்டு போயிடும். अगर मैं कुछ संपत्ति लेके भाग जाएंगे तो वो कुछ दिन बाद वो खत्म हो जाएगा। ஆனால் ராஜாதி ராஜா உங்களோடு கூட நான் இருந்தால் நாளைக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நானும் ஆசீர்வாதமாக. लेकिन तुम एक राजाதி राजा है, अगर मैं तुम्हारे साथ रहूं तो आगे आने वाले हर एक आशीष में मेरा भी होगा। ஹல்லேலூயா. நாளைக்கு நீங்க ராஜாவாயிட்டீங்கன்னா உங்களுக்கு ராஜ்யம் வரும், உங்களுக்கு பொக்கிஷங்கள் வரும், உங்களுக்கு சேனாதிபதிகள் வரும், உங்களுக்கு மந்திரிகள் வருவாங்க, எல்லாம் உங்களுக்கு திரும்பி வரும். अगर कल तुम फिर से राजा बनेंगे तो सारे आशीष तुम्हारे पास वापस आएगा। ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லாம் எனக்கும், ஹல்லேலூயா, அவைகள் எல்லாம் என்னுடையதும் ஆயிற்று. तब वो सारी बातें मेरा भी होगा। ஆனால் இன்னைக்கு நான் கொஞ்சம் பொக்கிஷத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போனேன், கொஞ்சம் வெள்ளி காசை மட்டும் எடுத்துட்டு ஓடுனா, கொஞ்சம் குதிரைகளை எடுத்துட்டு போனேன்னா, ஏதாவது கொஞ்சம் எடுத்துட்டு போனா கொஞ்ச நாள் என்னை விட்டு போய்விடும். लेकिन आज मैं अगर यहाँ से कुछ भी कोई थोड़ा सा संपत्ति कुछ भी आशीष की बातें अगर लेके जाऊं तो कुछ दिन बाद खत्म हो जाएगा। ராஜா அந்த புத்திசாலியான தன்னுடைய மனைவியை அணைத்துக் கொண்டு ஓடியவர், ஹல்லேலூயா, அந்த இடத்தை விட்டு தப்பிவிட்டார். और राजा जो है उस बुद्धिशाली अपनी बीवी को साथ में लेके चल அநேக நாட்களுக்கு பிறகு ஹல்லேலூயா, அந்த ராஜா தன்னுடைய ராஜ தந்திரத்தை வைத்து தன்னுடைய தேசத்தை திரும்ப ஒப்பிடித்தார். कुछ दिन बाद जो है वो राजा जो है अपने बुद्धि और ज्ञान से अपने देश को वापस ले लिया। தனக்கு என்னவெல்லாம் அவர் விட்டு போய்விட்டது அவைகளை எல்லாம் ஹல்லேலூயா அநேக மடங்காக அவர் பெற்றுக்கொண்டார். उसने जो कुछ भी खोया था उसको दोगुना बहुत आय से उन्होंने वापस पाया। புதிய ராஜ்யம் வந்தது, एक नया राज्य आया, ஹல்லேலூயா, புதிய மந்திரிகள் வந்தாங்க, नए मंत्री लोग புதிய आए, பொக்கிஷங்கள் வந்தாங்க. नई संपत्ति आ गई, அந்த ராஜ்யம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. उस पूरे देश में आशीष में आ गया। அந்த ராஜ்யத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதங்கள் முழுவதும் ஹல்லேலூயா அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் சொந்தமானது. उस देश के अंदर की सारी आशीष जो है उस राजा और उनकी बीवी को। ஆனா அந்த ராஜா விட்டு ஓடிப்போன ஒரு மந்திரியோ ஒரு தேசத்தின் மக்களையோ சேனாதிபதியோ யாரையுமே ராஜா அவரோடு சேர்க்கவில்லை. लेकिन उनको उस मुसीबत के समय में छोड़ के जाने वाला किसी व्यक्ति को भी उस राजा ने वापस उनके साथ नहीं இந்த लिया। காலவேளையில நான் ஹல்லேலூயா ராஜாவை பற்றி சொல்லல, புத்திசாலியான அவருடைய மனைவியை பற்றி அவருடைய பேச ஆசைப்படுறேன். आज सुबह के समय में उस राजा के बारे में नहीं बता रहा हूँ, लेकिन उस बुद्धिशाली उस उनकी बीवी के बारे में बताना चाहता हूँ। நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். हम क्या चुन रहे करके उस चुनाव के लिए हमारे अंदर एक सोच होना चाहिए। வேதத்தை நீங்கள் படிக்கிற பொழுது जब आप परमेश्वर के वचन को पढ़ेंगे, தேவன் மனிதனை படைத்து परमेश्वर ने इंसान को बना அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் மனிதனை படைத்தார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். हम वचन में पढ़ते हैं परमेश्वर ने अपने रूप और स्वरूप में परमेश्वर ने इंसान को बनाया। அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் தேவன் அவருக்கு கொடுத்தார்.
यही काफी नहीं, परमेश्वर ने पूरे पृथ्वी का अधिकार जो है इंसान को दिया। அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரம் என்பது தேர்வு. எதை வேண்டுமானாலும் மனிதனால தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். उस पूरे अधिकार के अंदर की एक खास अधिकार ये था कि तुम अपने मर्जी से कुछ भी चुन सकते हो। நன்மையான காரியத்தையும் மனிதனால தேர்ந்தெடுக்கலாம், தீமையான காரியத்தையும் மனிதனால தேர்ந்தெடுக்கலாம். उस चुनाव के अंदर तो बातें थे कि तुम गलत बातों को भी चुन सकते हैं, अच्छी बातों को भी चुन सकते हैं। தேவன் ஹalleluya நன்மைகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். लेकिन परमेश्वर एक इच्छा रखते हैं कि हम परमेश्वर की भलाई हो या अच्छाई को चुने। அவைகளை தேவன் நமக்கு தருகிறார், நம் முன்னால கொண்டு வருகிறார். நன்மை செய்தால், நன்மையை தேர்ந்தெடுத்தால் உனக்கு என்ன கிடைக்கும் என்றும், தீமையை தேர்ந்தெடுத்தால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார், விளக்குகிறார். परमेश्वर अपने वचन के द्वारा वे ये भी समझाते हैं कि अगर तुम बुराइयों को चुनेगा तो तुम्हें क्या मिलेगा और भलाइयों को चुनेगा तो तुम्हें क्या मिलेगा करके अच्छी तरह से समझाते ஆனால் हैं। தேவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, लेकिन परमेश्वर को समझने के बाद समझने का एक मुख्य बात क्या है, அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல உங்கள் மேல தேவன் எந்த அதிகாரத்தையும் உபயோகிக்க மாட்டார். அப்படின்னு சொன்னா, உங்களுடைய செல்ஃப் வில்லிங், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அது உங்களை பொறுத்து இருக்கிறது. தேவன் அதன் மேல என்ன பண்ண மாட்டார், ஜபர்தஸ்த் பண்ண மாட்டார். उस चुनाव के समय में परमेश्वर आपको कोई जबरदस्ती या धक्का नहीं देगा कि तुम यही चुनना है करके। वो चुनाव पूरी तरह आपकी जिम्मेदारी है। எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அது உங்களை பொறுத்தது. क्या चुनना है करके उस चुनाव के पूरे अधिकार जो है आपके अंदर है। பாருங்க, தேவன் ஏதன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருக்கு கொடுத்தார். हम देखते हैं कि पूरे जब एदन वाटिका को बनाने के बाद आदम और हव्वा को परमेश्वर ने पूरे अधिकार दिया। ஹalleluya நன்மைகளையும் தின்மைகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த மரத்தினுடைய அந்த பலத்தையும் அந்த மரத்தை வைத்தார். परमेश्वर ने उस वाटिका के अंदर जो भलाइयों को अच्छाइयों को समझने वाला और बुराई को समझने वाला दोनों वृक्ष को बनाया। ஜீவ விருட்சத்தினுடைய மரத்தை வைத்தார். उस जीवन के वृक्ष को भी वहां पे रखा। ஆண்டவர் வார்னிங் பண்ணார், परमेश्वर ने उनको चेतावनी दिया, இந்த தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம். इस वाटिका के अंदर की हर एक फल को तुम खा सकते हैं। ஹalleluya ஆனால் நன்மை தின்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய மரத்தினுடைய கனியை நீங்கள் புசிக்க கூடாது. लेकिन तुम अच्छाई और बुराइयों को समझने वाले उस फल को कभी मत खाना। அதை புசித்தால் நீங்கள் மரித்து விடுவீர்கள். अगर तुम उसको खाओगे तो उस दिन तुम मर जाए। ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிறார். परमेश्वर ने चेतावनी दी, ஆனா ஒரு நாளும் ஆண்டவர் அவர்களுடைய கரங்களை கட்டி போடவில்லை. लेकिन परमेश्वर ने कभी उनके हाथों को बांधा नहीं। ஆண்டவர் நன்மையும் உன்னுடைய முன்னிலை வைக்கிறார், தீமையும் உன்னுடைய முன்னிலை வைக்கிறார். परमेश्वर भलाई और बुराई दोनों आपके सामने रखा है। ஹalleluya அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் முழுவதுமாக 100% மனிதனுக்கு தேவைப்படுகிறது. लेकिन उसके चुनाव की पूरी जिम्मेदारी, पूरे अधिकार जो है आपके सामने परमेश्वर ने आपको दिया। நன்மையை தேர்ந்தெடுத்தால், ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக, உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்று தேவன் எச்சரிக்கை விடுகிறார். परमेश्वर एक चेतावनी के साथ दे रहे, अगर भलाई को चुनेगा तो तुम्हारे लिए वो भलाई और आशीष और तुम्हारे बच्चों के लिए भी आशीष बनेगा करके। தீமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டால், சாபத்தின் காரியங்களை நீ தேர்ந்தெடுத்துக் கொண்டால் உனக்கும் உன்னுடைய தலைமுறைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அது சாபமாக தீரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். अगर श्राप की बातों या बुरी बातों को तुम चुनेंगे तो तुम्हारे लिए और तुम्हारे पीढ़ियों के लिए वो श्राप का कारण बनेगा करके भी चेतावनी। ஆனால் நீ சாபத்தை தேர்ந்தெடுத்தால் ஆண்டவர் உன்னுடைய கரங்களை கட்டி போட்டு இழுத்து உன்னை சாபத்திலிருந்து வெளியில கொண்டு வர மாட்டார். लेकिन जब आप श्राप की बातों को, अगर बुरी बातों को सुन रहे हो तो परमेश्वर कभी भी आपके हाथ को बांध के या वहां से खींच के लेके नहीं आएगा कि ये गलत है करके तुम ஏனென்றால் அந்த அதிகாரம் முழுவதுமாக உன்மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு. क्योंकि पूरे अधिकार चुनने का, उस चुनाव का अधिकार जो है परमेश्वर ने पूरी तरह आपको दिया है। இந்த இடத்துலதான் மனிதன் தன்னுடைய புத்தியை அல்லேலூயா அவனுடைய ஞானத்தை அல்லேலூயா அவனுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். उस जगह पे जो है परमेश्वर ये इच्छा रखते हैं कि इंसान जो अपनी बुद्धि और ज्ञान के पूरी तरह अपने उस सोच को पूरी तरह काम में लाए। வேதத்தை நாம் முழுவதுமாக படிக்கிற பொழுது நாம் பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். हम वचन में देखते हैं जो आशीष की बातों को चुनने वाले हर एक जो है बड़े आशीष पाए। ஆனால் சாபத்தை தேர்ந்தெடுத்தவர்கள், மரணத்தை தேர்ந்தெடுத்தவர்கள், அல்லேலூயா தவறுகளை தேர்ந்தெடுத்தவர்கள் எல்லாமே சாபத்துக்குள்ளானார்கள். लेकिन जो श्राप की बातों को सुनने वाले, मृत्यु की बातों को सुनने वाले हर एक जो है उस श्राप की उस जगह पे चला। தேவனுக்கு உங்களை சாபம் போட வேண்டும் என்றோ, சாபத்தினுடைய சீக்வென்ஸா இருக்கக்கூடிய
வியாதிகளையோ தரித்திரத்தையோ உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு ஆசை கிடையவே கிடையாது. परमेश्वर का कभी भी एक ऐसा इच्छा नहीं है कि आपको श्राप में डाले, उसके द्वारा आने वाला हर एक जो है बीमारी दुख संकट आपके अंदर आया करके परमेश्वर कभी नहीं सोचते। ஆனால் எனக்கு இதுதான் வேணும், நான் இதைத்தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சா அதனுடைய ஸ்வீக்கன்ஸை நீ பெற்றுக்கொள்ளலாம், நீ அனுபவித்தியாக வேண்டும். लेकिन आप अगर जबरदस्ती करेंगे कि मुझे यही चाहिए मैं वही करूंगा करके अगर पहले तो उसका जो बाद में आने वाले हर एक जो मुसीबत को आपको झेलना पड़ेगा। ஆதாமும் ஏவாளுக்கும் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்து தோட்டத்தில் வைத்தார். परमेश्वर ने चेतावनी देते हुए आदम और हव्वा को उस गाड़ी में रखा। சில நிறைய பேர் கேட்ட தேவனுக்கு எல்லாமே தெரியுமே, அவர் சர்வ ஞானி தானே, ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிற பொழுது ஏன் தேவன் அவரை தடுத்துக் கொள்ளவில்லை என்று நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. बहुत लोग ऐसे सवाल भी पूछते हैं कि परमेश्वर तो सर्वज्ञानी परमेश्वर है, सब कुछ जानते थे, फिर जो आदम और हव्वा ने जब गलत किया, उन्होंने गलत चुनाव कर रहे थे, तो परमेश्वर को रोका क्यों नहीं? ஆனா ஆண்டவர் ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். क्योंकि परमेश्वर ने उनको पहले ही सब कुछ समझा दिया। அதில் இதை செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ये करेगा तो तुम आशीष पाएगा, இதை செய்தால் நீங்க சாபத்துக்குள்ள போவீங்க. ये करेगा तो तुम श्राप में जाएंगे। இதுல முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். यहाँ पे एक खास बात आपको समझना நாம் है। எதை செய்தாலும் அது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கு, பின்வரக்கூடிய தலைமுறைகளுக்கு, பிள்ளைகள் மேல, சந்ததிகள் மேலேயும் அது தொடரும். हम जो कुछ भी करेंगे वो हमारे लिए ही नहीं, हमारे पीढ़ियों को, हमारे बच्चों के ऊपर भी वो आएगा। பாருங்க, ஆசீர்வாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய தலைமுறை தலைமுறையாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். अगर आप आशीष की बातों को चुनेंगे तो आपकी पीढ़ी पीढ़ी तक आप आशीष पाएंगे। நீங்க சாபத்தை தேர்ந்தெடுத்தால் அவருடைய தலைமுறை தலைமுறையாக நீங்க சாபத்தை பெற்றுக் கொண்டு வருவீர்கள். अगर आप श्राप को चुनेंगे तो आपकी पीढ़ी पीढ़ी तक वो श्राप भी आएगा। ஹல்லேலூயா. ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, அந்த வசனத்தை படிக்க ஆசைப்படுகிறேன். एक वचन मुझे याद आ रहा है, इसलिए उसको पढ़ना चाहता हूँ मैं। யாத்ராமகத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். निर्गमन की किताब में हम जाएंगे। அதனுடைய 6வது வசனத்தை நாம் படித்துக் கொள்வோம். निर्गमन की किताब उसके 20 का अध्याय 20 उसका 6वां आयत। 5, 6 படிக்கலாம். 20னுடைய 5, 6 வசனங்களை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். निर्गमन उसका 20 का 5 और 6। நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராகிற நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன். तो उनको दंडवत न करना और उनकी उपासना करना, क्योंकि मैं तेरा परमेश्वर यहोवा जलन रखने वाला परमेश्वर हूँ, और जो मुझसे भय रखते हैं उसके बेटों पोतों और पर पोतों को भी पितरों का दंड दिया करता हूँ, और जो मुझसे प्रेम रखते हैं और मेरी आज्ञाओं को मानते हैं उन हजारों पर करुणा किया करता हूँ। முதல்ல நான் 5வது வசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லிவிட்டு 6வது வசனத்துக்கு செல்ல ஆசைப்படுகிறேன். मैं 5 वचन को एक थोड़ा आपको समझाना चाहता हूँ। அல்லேலூயா. முதல் வசனத்துல தேவன் சொல்லுகிறார், எனக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன? पहले 5वां आयत में परमेश्वर कह रहे हैं कि मुझे जो अच्छा नहीं लगता वो क्या है। ஜீவனுள்ள தேவன் வெறுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் விக்கிர ஆராதனை என்பது. जो सच्चा परमेश्वर, जिंदा परमेश्वर सबसे ज्यादा भय रखने वाली बात है कि एक बिंब को आराधना करना, हालेलुया। मूर्तियों की आराधना। அதை நாம் செய்தோமானால் வசனம் சொல்லுகிறது 4ஆம் தலைமுறைகள் மட்டும் சாபங்கள் தொடரும். वहाँ पे कहता है कि 4वां पीढ़ी तक वो श्राप तुम्हारे पीछे आएगा। வேதத்துல நிறைய இடங்களில சாபங்களை பற்றியும் ஆசீர்வாதங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के बारे में बहुत जगह लिखा है कि श्राप और आशीष के बारे ஆனால் में। இன்றைக்கு அந்த பகுதியில நுழைந்து சிந்திக்க ஆசைப்படவில்லை. வேறொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும், அதனால ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் சீக்கிரமா वो सारी बातें मैं बताना नहीं चाहता हूँ, लेकिन मुझे कुछ और बात बताना है, यहाँ से कुछ बात बताना। ஒரு தலைமுறை மட்டும் தொடரக்கூடிய சாபம் இருக்கிறது. एक पीढ़ी तक पहुंचने वाले श्राप भी है। இங்க நம்ம படிச்சோம் 4வது 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக சாபங்கள் தொடரக்கூடிய இருக்கிறது சொல்லி. यहाँ पे हमने देखा है कि तीसरा पीढ़ी और चौथी पीढ़ी तक पहुंचने वाली श्राप। 10வது தலைமுறை மட்டும் தொடரக்கூடிய சாபங்கள் இருக்கிறது. 10वां पीढ़ी तक पहुंचने वाले श्राप भी है। தலைமுறை தலைமுறையாக தொடரக்கூடிய சாபங்கள் இருக்கிறது. पीढ़ी पीढ़ी तक पहुंचने वाले श्राप भी है। விபச்சாரம் போன்ற அந்த சாபம் போன்ற பாவங்கள் 10வது தலைமுறை வரைக்கும் தொடரும் என்று வேதத்திலே தெளிவு இருக்கு. विचार करने वाले उस जो श्राप जो है
அந்த காரியங்களை விளக்கி சொல்லவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் தேவன் உங்க முன்னால ஆசீர்வாதத்தை சாபத்தை வைக்கிறார். परमेश्वर आपके सामने आशीष और श्राप दोनों रखा है, ஆனால் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய வில் அதனுடைய அதிகாரம் உங்களை பொறுத்தது. लेकिन उसका चुनाव का जो अधिकार जो है आपके अंदर है। தேவன் ஆசைப்படுவது நீங்கள் ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்து நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் 5வது வசனம் 6வது வசனம் நம்ம அப்படிதான் படிக்கிறோம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லி படித்தோம். आपने चढ़वाए जो हमने देखा है, जो मुझसे प्रेम रखते हैं और मेरे आज्ञाओं को मानते हैं, उनके हजारों पीढ़ी तक मैं करुणा करता हूँ। பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் அது. कितना बड़ा वायदा है। பாருங்க, இங்க 1வது தலைமுறை இல்லாவிட்டால் 4வது தலைமுறை 10வது தலைமுறை ஒரு தலைமுறையாக சாபங்கள் தொடருகிற பொழுது जब श्राप जो है हमारे बच्चों तक या अगले पीढ़ी तक या पीढ़ी तक या 10वां पीढ़ी तक श्राप जब पीछा करता है, ஒரு புத்திசாலியான மனிதன் அல்லது ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்தால் அல்லது ஒரு நன்மையை தேர்ந்தெடுத்தால் அவனுடைய தலைமுறையாக 1000 தலைமுறை வரையும் தயை காட்டக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனை நாம் பார்க்கிறோம். परमेश्वर उस तरह जो है वो एक बुद्धिमान व्यक्ति आशीष की बातों की चुनौती करता है, चुनाव करता है, तो उसके जो हजारों पीढ़ी तक परमेश्वर आशीष भी देता है। புத்திசாலித்தனமாக அல்லேலூயா நமக்கு முன்னால இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அல்லேலூயா நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை பற்றித்தான் இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசுகிறோம். बुद्धिमान तरीके से कैसे अपना चुनाव करना है करके मैं आज आपको समझाना चाहता हूँ। ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் ஹல்லேலூயா தேர்ந்தெடுப்பதிலே புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். उस चुनाव में हमें एक बुद्धिमान बनना है। எதை நாம் எடுக்கிறோம் என்ற காரியத்தை நாம் முதல்ல உணர வேண்டும். क्या चुनना है करके एक समझ हमारे अंदर होना चाहिए। ஆசீர்வாதத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா, சாபத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா? आशीष को चुना है या कि श्राप को चुना है। ஹல்லேலூயா, ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்தால் தேவன் மகிழ்ச்சி அடைவார். अगर हम आशीष को चुनेंगे तो परमेश्वर खुश हो जाएगा। சாபத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தேவன் உங்களை ஜபர்தஸ்தியாக சாபத்திலிருந்து வெளியில கொண்டு வர மாட்டார். இந்த சாபத்தினுடைய சீக்வென்ஸ் முழுவதுமாக நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் தலைமுறையாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும். अगर श्राप को आप चुनेंगे तो आपकी पीढ़ी तक और आपके बच्चों को पूरी तरह जो है उस श्राप की जो फल को पाना पड़ेगा। அல்ல உபாகமத்தில் ஒரு பகுதியை படித்துவிட்டு நான் உங்களுக்கு அதை விளக்க சொல்ல ஆசைப்படுகிறேன். व्यवस्था विवरण से भाग को पढ़ के मैं आपको उसको समझाना चाहता हूं। 30வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து சில பகுதிகளை நாம் படிக்க போகிறோம். व्यवस्था विवरण उसका 30वां अध्याय उसका 19वां वचन से मैं आपको समझाना चाहता हूं। நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன் முன் வைத்தேன் என்றும் உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இங்கு சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்துக் கொள்ளும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுமானவர் என்றார். ஹல்லேலூயா. हालेलुया। वहाँ पे व्यवस्था विवरण 30 के 19 में ऐसे पढ़ते हैं, मैं आज आकाश और पृथ्वी दोनों को तुम्हारे सामने इस बात की साक्षी रखता हूँ कि मैंने जीवन और मरण, आशीष और श्राप को तुम्हारे आगे रखा है। इसलिए तो जीवन को ही अपना है कि तू और तेरा वंश दोनों जीवित रहे। इसलिए अपने परमेश्वर यहोवा से प्रेम करो और उसकी बात मानो और उससे लिपटे रहो, क्योंकि तेरा जीवन और दीर्घ जीवन यही है। ऐसा करने से जिस देश को यहोवा ने अब्राहम, इब्राहिम, इसहाक और याकूब तेरे पूर्वजों को देने की शपथ खाई थी, उस देश में तू बसा रहेगा। ஹல்லேலூயா. தேவன் அங்க சும்மா விடல, ஆகாயத்தையும் பூமியை சாட்சியாக வைத்துதான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன்னுடைய முன்னில வைத்திருக்கிறார். परमेश्वर ने आकाश और पृथ्वी को एक गवाह बना के ये आशीष और श्राप आपके सामने रखा है। ஹல்லேலூயா. அதிலே தேர்ந்தெடுத்துக் கொள்வது உங்களுடைய ஹல்லேலூயா பொறுப்பு. उसके चुनाव का अधिकार जो है आपके अंदर। உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு 99% மக்களும் அந்த சாபத்தின் பின்னால போகிறாங்க. इस दुनिया के जो 99% लोग जो है वो श्राप के पीछे हैं। அவர்கள் அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய நன்மைகளை விட்டு தின்மைகளுக்கு பின்னால செல்கிறார்கள். वो इसलिए कि वो जो चुनाव उनका गलत था, वो जो अच्छे भलाई की
आशीष की बातों को चुनना था, लेकिन उनका चुनाव गलत हो गया, वो बुरी बातों को चुन लिया। அதனால பாருங்க, அவர்களுடைய தலைமுறைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் சாபத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறார். इसलिए कि उनके पूरे पीढ़ी 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 तक जो है श्राप में पड़े हुए हैं। அதில் இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அதில் அருமையானவர்களோட சொல்லுகிறார், आज सुबह के समय हमें सुनने वाले आप लोगों को पवित्र आत्मा बता रहे हैं, இப்பொழுதும் நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஜீவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் புத்திசாலித்தனமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜீவனை, ஆசீர்வாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் இரண்டையும் உங்கள் முன்னால வைத்திருக்கிறார். आज अभी भी एक अच्छा समय आपके सामने परमेश्वर ने दिया हुआ है, एक अच्छा चुनाव के लिए आशीष और श्राप दोनों आपके सामने रखा है, लेकिन आशीष की बातों को सुनने के लिए अभी भी आपके सामने समय है। வேதத்துல நிறைய பரிசுத்தவான்களை அதற்கு உதாரணமாக கொடுக்க முடியும். परमेश्वर के वचन से बहुत सारे ऐसे पवित्र लोगों के बारे में मैं बता सकता ஆனால் அந்த காரியங்களுக்கு இன்று நான் போகவில்லை. हूँ, लेकिन उस बातों में मैं नहीं जा रहा हूँ। முக்கியமான சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறபடிதான். कुछ बातें मैं आपको बताना चाहता हूँ। அல்லேலூயா. தேவன், அல்லேலூயா, நம்முடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய, நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களுடைய தேர்வை தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஜபர்தஸ்த் பண்ண மாட்டார். அவர் உங்களை பிடித்து இழுத்து இதைத்தான் நீ எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ண மாட்டாரு? உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அதைத்தான் நீ காலையில் சொல்ல போற. आज सुबह मैं फिर से आपको बता रहा हूँ, परमेश्वर आपको उस चुनाव को जबरदस्ती नहीं करेगा कि यही चुनना है, ஆனால் தேவன் நன்மையை பற்றியும் தின்மையை பற்றியும் உனக்கு விளக்கி இருக்கிறார். लेकिन तुम्हें अच्छाई और बुराई के बारे में परमेश्वर ने आपको समझा रखा है। ஈவன் பைபிள் படிக்காதவங்களுக்கு கூட, தேவனை தெரிந்து கொள்ளாதவருக்கு கூட அவருடைய ஞானத்திலே தெரியும், நல்லதை செய்தால் எனக்கு நன்மை கிடைக்கும், தீமையை செய்தால் எனக்கு தீமை கிடைக்கும். அதுதாங்க நியாயப்பிரமாணம், அதுதாங்க தேவனுடைய வார்த்தை. हम जानते हैं कि जो परमेश्वर को नहीं जानने वाले लोग, ये दुनिया के लोग भी जानते हैं कि अच्छाई क्या है, बुराई क्या है। अच्छाई चुनेगा तो भलाई मिलेगा, बुराई चुनेगा तो श्राप मिलेगा, तो वो भी जानते हैं। உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்திலே வேத புஸ்தகத்தை படிக்காதவர்களுடைய இருதயத்துல கூட வேத புஸ்தகம், பைபிள், வேதம் எழுதப்பட்டிருக்கு. जो परमेश्वर की वचन को नहीं पढ़ने वाला जो दुनिया के लोग हैं, उनके अंदर भी परमेश्वर का वचन है। நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு. परमेश्वर के नियम सारे बातों को लिखा हुआ है। எல்லா மனிதனுக்கும் தெரியும், நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும். அதுதாங்க நியாயப்பிரமாணம், அதுதாங்க முழு வேத புஸ்தகம். हर लोग जो वो चाहे परमेश्वर को जानने वाला हो या नहीं जानने वाला, हर एक इंसान के अंदर ये बात है, ये बुद्धि है कि अच्छाई करेगा तो अच्छाई मिलेगा, बुराई करेगा तो बुराई मिलेगा। அதுக்காக கிறிஸ்தவன் ஆக வேண்டும் என்ற அவசியமோ, வேதத்தை படிக்க வேண்டிய அவசியமோ கிடையாது. வேத புஸ்தகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனித குலத்தின் மேலும், அவர் இதயத்துக்குள்ள அது எழுதப்பட்டிருக்கு. क्योंकि उसके लिए कोई भजन पढ़ने की जरूरत नहीं है, परमेश्वर को जानने की भी जरूरत नहीं है, क्योंकि हर एक इंसान के अंदर ये बात है, अच्छाई और बुराई। ஆனால் மனிதன் தன்னை தேர்ந்தெடுப்பதில், தேர்வில் தோற்று விடுகிறான். அதுதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு பாயிண்டாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். लेकिन इंसान जो अपने चुनाव में हार जाता है, वही मैं आपको आज बता रहा हूँ। ஏனென்றால் அவன் அவருடைய தலைமுறைகளை பற்றி, பிள்ளைகளை பற்றி, தனக்கு பின்னால வரப்போறக்கூடிய தன்னுடைய ஜெனரேஷனை பற்றி அவன் நினைப்பதில்லை. क्योंकि कोई भी जो है अपने पीछे आने वाले अपने बच्चों के बारे में या अपने पीढ़ियों के बारे में नहीं समझते। இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிதான ஒரு 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 99% ஆஃப் பீப்புள், ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? அல்லேலூயா, நல்லா ஆஷ் பண்ணுவோம், நல்லா சுகமா வாழுவோம், உலகத்துல நாளைக்கு செத்து போயிரும்ல, அதனால எதுக்கு அதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சு சாவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. क्योंकि इस दुनिया के 99% लोग जिनकी आज की चिंता और समझ सोच ये है कि इस दुनिया में जो कुछ भी मिलता है उन सबको ले लो और आशो आराम कर लो, क्योंकि वो आगे तो कुछ मिलना नहीं है, यही तो जिंदगी है करके समझते हैं। அது தவறான ஒரு தேர்வு என்றதை இன்றைய காலவேளை நீங்க தெரிந்து கொள்ளலாம். लेकिन वो सोच ही सबसे बड़ा गलत चुनाव। ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்து, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். लेकिन परमेश्वर हमसे ये इच्छा रखता है कि हम अच्छे चुनाव को करते हुए अपने पीढ़ी पीढ़ी तक आशीष में चले जाएं। வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல்ல என்று சொல்லப்பட்டது. ये वचन में पढ़ते हैं, परमेश्वर कभी इच्छा नहीं रखता है कि कोई भी व्यक्ति नाश हो जाए, ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ரூபத்தில், அவருடைய சுரூபத்தில் படைக்கப்பட்டவர்கள். क्योंकि हम उनके बच्चे हैं, उनके रूप और स्वरूप में बनाए हुए हैं। உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாவி, தேவனை தெரிந்து கொள்ளாத மனிதன், நன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் இந்த பூமியை விட்டு போய்விட்டால், இறந்து விட்டால், பரலோகம் துக்கப்படும். क्योंकि एक व्यक्ति इस दुनिया के अंदर परमेश्वर को ना जानते हुए और परमेश्वर की उस आशीष में ना आते हुए इस दुनिया से अगर चले गए हैं, तो परमेश्वर सबसे ज्यादा दुख
हो நன்மையை जाते हैं। தெரிந்து கொள்ளாமல் அவன் நரகத்துக்கு போய்விட்டானே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். पवित्र आत्मा भी दुखित हो जाते हैं कि वो भलाई में नहीं गया, श्राप में गया। பாருங்க, நாம் சங்கீதத்துல படித்தோம், சங்கீதக்காரன் பாருங்க எவ்வளவு அருமையாக ஒரு காரியத்தை செய்கிறார். वहाँ पे भजन संहिता लिखने वाला कितना सही ढंग से एक वचन को लिखा है। ஹalleluya. அவர் हालेलुया। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல, தேவன் மேல அவருடைய கண்களை வைக்கிறார். அவருடைய தேர்வு பாருங்க, நான் முதல்ல சொன்னேன், ராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடிய தாவீது राजा भी राजा दाऊद भी क्या करता है, அவரால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்க முடியும். उस पृथ्वी के अंदर की सारी आशीषों को, सारी बातों को चुन सकते हैं। அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. उनके अंदर वो अधिकार था। பணங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணங்களும், எல்லா ராஜாக்கன்மாரையும் வெற்றி பெற்று ஜெயித்து அவருடைய சம்பத்துகளை, அவருடைய ஐஸ்வர்யங்களை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். पृथ्वी के अंदर के सारे जो अधिकार जो है वो अपने ताकत और सामर्थ्य से कर सकते थे। சேனையின் பலன்தான் தேவைப்படுகிறது என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களையும் வென்று அங்கே இருக்கக்கூடிய திறமையான சேனாதிபதிகளை, சேனைகளை அவர் வைத்திருக்கலாம், குதிரைகளை கொண்டு வரலாம், ரதங்களை கொண்டு வந்து வைத்திருக்கலாம். अगर सेना की जरूरत है तो वो अपनी ताकत के और सामर्थ्य के द्वारा हर एक देश की जो ताकत और सामर्थ्य बढ़ावा सेनाओं को लेके आ सकते थे और अपने घोड़ों को लेके आ सकते थे। सारे जो भी सामर्थ्य उनको चाहिए वो लेके ஆனால் புத்திசாலியான அந்த தாவீது என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவைகளை எல்லாம் அவர்கள் வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான், அதில் குதிரை மேல விசுவாசத்தை வைக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்றார். क्योंकि वही दाऊद ही कहता है, परमेश्वर के वचन में हम पढ़ते हैं, घोड़ों के ऊपर विश्वास करना भी व्यर्थ है। ஹalleluya. விசுவாசம் யார் மேல வைக்க வேண்டும்? தேவன் மேல வைக்க வேண்டும். विश्वास किसके ऊपर होना चाहिए? परमेश्वर के ऊपर होना चाहिए। யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஹalleluya. ஆசீர்வாதத்தினுடைய உறவையாக இருக்கக்கூடிய தேவாதி தேவனாய் இயேசு கிறிஸ்துவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். हमें किसकी चुनाव करना है? जो सर्वशक्तिमान परमेश्वर, जो सारे आशीषों का श्रोता जो है, उस यीशु का, उस परमेश्वर की चुनाव करना அந்த है। புத்தியுள்ள அந்த ராணியை பாருங்க, முதல்ல நான் சொன்ன கதையில பாருங்க, அந்த ராஜ்யம் முழுவதும் அந்த ராஜாவுக்கு போய்விட்டது. ஆனால் புத்திசாலியான அந்த மனைவி என்ன செய்தார்? தன்னுடைய கணவன் அந்த ராஜாவை தேர்ந்தெடுத்து அவரோடு கூட போனார். मैं शुरुआत की कहानी में भी आपको बताया, उस बुद्धिशाली रानी ने क्या किया है, जो सारी बातें उससे खो गया है, सारे आशीष से चला गया है, फिर भी उनको पता था कि वो अपने पति उस राजा जो फिर मैं राज में आएगा तो मैं भी रानी बैठ सकती है, इसलिए उनके साथ चला। அவருடைய தேர்வு புத்திசாலித்தனமா இருந்தபடினால் எவைகளை எல்லாம் இழந்தாலோ அவைகளை எல்லாம் இரட்டிப்பாக அவள் பெற்றுக்கொண்டாள். ஹalleluya. चुनाव जो है बुद्धिमान तरीके से था, इसलिए जितने जो कुछ भी उन्होंने खोया था उसको बहुत साइड से उन्होंने वापस पाया। ஆனால் ஒரு புத்திசாலித்தனம் அல்லாத ஒரு தேர்வை அந்த மனைவி, அந்த ராணி எடுத்திருந்தால் உலகத்தானோடு சேர்ந்து அவளும் அழிந்து போயிருந்தாள். अगर उन्होंने गलत तरीके से उनके बातों को अगर सुन लिया होता और आशीष को सुन लिया होता तो वो इस दुनिया के लोगों के तरीके से वो विनाश हो गए। பாருங்க, இங்க ராஜா சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், ஹalleluya, அவன் தேவனை தேர்ந்தெடுத்தபடினாலே 6வது வசனம், 61வது சங்கீதம் 6வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம், ஹalleluya, நீ ராஜாவினுடைய ஆயுளை பெரிதாக்குகிறீர். ஹalleluya. 61वां वचन संहिता में पढ़ते हैं, 6वां आयत में दाऊद राजा कहते हैं, मैं परमेश्वर से प्रेम रखता हूं इसलिए वो मेरे आयु को बढ़ाता है। ஹalleluya. அவனுடைய நாட்கள் அதிகரிக்கும். उनके जो दिन जो है बढ़ता है। தேவனுடைய சமூகத்திலே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான், சமாதானத்தை பெற்றுக் கொள்வான், அல்லது ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்வான், அவனுடைய ஆரோக்கியம் பலமாக இருக்கும். परमेश्वर के सामने उनके जीवन जो है आशीष में चला जाएगा, उनका आयु बढ़ जाएगा, उनकी आशीष बढ़ जाएगा करके वो बताते हैं। இன்னைக்கு காலையிலே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, आज सुबह के समय में सुनने वाले परमेश्वर की बच्चों, ஒருவேளை தவறான ஒரு தேர்வு செய்து நீ சாபத்துக்குள்ள இருக்கிறாய் என்றால், ஒரு வியாதிக்குள்ள இருக்கிறாய் என்றால், படுத்த படுக்கையிலிருந்து எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றால், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு ஒரு நல்ல நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உடைய தேர்வை நீ மாற்றிக்கொள். उन लोगों से मैं आज सुबह के समय बता रहा हूँ, अगर आप एक गलत तरीके से कोई चुनाव करके कोई बीमारी में पड़े हुए हैं, अपने बेड में पड़े हुए हैं, वहां पड़े हुए हमें देख रहे हो, तो आप सुनिए, आज भी आपके सामने एक समय है एक अच्छे चुनाव के लिए। பாவத்துக்குள்ள விழுந்து பாவத்துக்கு மேல பாவம், பாவத்துக்கு மேல பாவம் பண்ணி சாபத்துக்குள்ள விழுந்து சாபத்தினுடைய ஹalleluya பலன்களாக தரித்திரத்தை அனுபவித்து நோய்களை அனுபவித்து ஹalleluya நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ நல்ல ஒரு தேர்வு உனக்கு முன்னாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்துக்கொள். ஆசீர்வாதத்தினுடைய உறவையாக இருக்கக்கூடிய, ஊற்றாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். आमीन। आज भी सुबह के समय कोई गलत चुनाव करके भी आप बुराई की अवस्था में पड़े हुए, बीमारी में, दुख, संकट, परेशानी में बैठे हुए, तो आज भी आपके इस समय एक अच्छा मौका है
उस अच्छे चुनाव के लिए, परमेश्वर को चुनने के लिए। ஹalleluya. தேவாதி தேவனை நீ தேர்ந்தெடுத்துக் கொண்டால், அவரோடு கூட நடக்க ஆரம்பித்தால், உனக்கு அல்ல இழந்தவைகளை எல்லாம் ஹalleluya ஆவியானவர் சொல்லுகிறார், அல்ல 1000 தனியாக தேவன் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறார். आमीन। आज सुबह के समय एक अच्छा चुनाव आप करेंगे, उस सर्वशक्तिमान परमेश्वर यीशु मसीह को अपनाएंगे तो पवित्र आत्मा कह रहे हैं कि जो कुछ आपने खोया उसके 1000 गुना तुम्हें वापस मिलेगा। இன்னும் முட்டாள்தனமாக நாட்களை கழித்து விடாதே. अभी भी एक मूर्ख व्यक्ति की तरह अपने जीवन को खत्म न करिए। புத்திசாலித்தனமாக அதில் சிந்தனை செய். एक बुद्धिमान तरीके से अपने सोच को बदलिए। ஹalleluya. தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு அதன் பின்னால போவதற்காக நீ ஹalleluya முயற்சி செய். परमेश्वर ने रखा हुआ उस आशीष के पीछे जाने के लिए कोशिश करिए। உன்னுடைய தேர்வை பொறுத்து இருக்கிறது உன்னுடைய ஆசீர்வாதமும் உன்னுடைய சாபம். आपके चुनाव के अधीन है आपके आशीष और शाप। ஹalleluya. யாத்திராகமம் 20ல நான் போய் படித்து காட்டினேன். ஹalleluya. அது 1000 தலைமுறையாக அதை தயை காட்டக்கூடிய ஆசீர்வாதத்தை பொழியக்கூடிய ஒரு தேவன் உனக்கு முன்னாக இருக்கிறார். हमने भी पढ़ा है कि हजारों पीढ़ी तक आशीष देने वाले परमेश्वर आपके सामने। ஐயோ நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், என்னுடைய வாழ்க்கை எப்படியாவது வாழ்ந்தால் போதும், ஆசீர்வாதமாக அல்ல கிடைக்கிறதெல்லாம் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்தால் போதும், என் பிள்ளைகளை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற முட்டாள்தனமாக இருக்கிறார். अगर आप ऐसे सोच रहे हैं कि चलो मेरा कोई जीना है, जैसे जो मेरे सामने आ रहा है उसी की तरीके से मैं जी के खत्म करूंगा, आपके बच्चों के बारे में नहीं सोच रहे तो आप एक मूर्ख व्यक्ति हैं। ஐயோ எப்படியோ நான் வாழ்ந்துட்டேன் பரவாயில்ல, நீ பிள்ளைகளோட நேரம் எப்படியோ அவங்க வாழ்ந்துக்குருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க, முட்டாள்தனமாக வாழ்கிறான். आप ऐसे कभी मत सोचिए कि चलो मैंने तो जी लिया, जैसे भी मेरे स्त्री हो गए, बच्चे भी जैसे भी जी लेंगे करके कभी मत सोचिए। பிள்ளைகளுக்காக நீ வீடை கட்டி வைக்கலனாலும் பரவாயில்ல, அல்லையா பொருட்களை சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல, பேங்க்ல பேலன்ஸ் வைக்கலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையாவது வைத்து விட்டு போ. आप कभी अपने लिए एक घर नहीं बनाया होगा, बच्चों के लिए बहुत कमाई करके नहीं रखा होगा, लेकिन कोई बात नहीं, लेकिन परमेश्वर के उस रखा हुआ आशीष उस बच्चों के लिए रख के जाए। பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் உனக்கு எச்சரிக்கை விடுகிறார். आज सुबह के समय परमेश्वर आपको एक चेतावनी அவருடைய दे रहा है, சத்தத்தை கேள். उनकी आवाज को सुनिए। ஜீவ ஊற்றின் ஹalleluya உறவையாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்து, आमीन। उस जीवन की श्रोता यीशु मसीह की ओर देखिए, ஜீவனுள்ள தேவனை தேர்ந்தெடுத்துக்கொள். उस जीवन के परमेश्वर को चुनिए। அது உனக்கு ஆசீர்வாதமாக, உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக, உன்னுடைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக தேவன் அதை மாற்றுவார். वो आपके लिए एक आशीष होगा, आपकी पीढ़ी के लिए, आपके बच्चों के लिए एक आशीष का कारण நீ बनेगा। இழந்தவைகளை எல்லாம் ஹalleluya பெற்றுக்கொள்வாய் திரும்ப. वो आपने जो कुछ भी खोया है उसको वापस पाएगा। அதை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். तो देने के लिए परमेश्वर सामर्थ्य है। ஏமாந்து விடாது, आप निराश न होइए, பிசாசின் தந்திரங்கள்ல விழுந்து விடாது. आप धोखा न खाइए, शैतान के उस हालेलुया। धोखे में मत पड़िए। பிசாசு உன்னை அழைத்து கொண்டு போய் உனக்குள்ளவைகளை எல்லாம் திருடி உன்னை ஹalleluya ஓலலியா போட்டு கொலை செய்து போய்விடுவார். और शैतान का काम ये है कि आपको लेके जाके आपके पास जो कुछ भी है उसको खत्म करके आपको खत्म कर देगा, सारे चुरा के ले जाएगा। தேவன் உனக்கு அப்படி அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, நித்திய ஜீவனை கொடுத்து, பரலோகம் வரைக்கும் ஹalleluya ஆசீர்வாத மழை உன் மேல பொழிகிறவராக. लेकिन परमेश्वर ऐसा नहीं है, आपको एक आशीष को देके, जीवन देके, बहुत आयत के जीवन देके अनंत राज्य तक आपको लेके जाएगा। ஹalleluya பெரிய ஆசீர்வாதத்தினுடைய மழை உன் மேல இருக்கிறது. एक बहुत आशीष के उस बारिश आपके बढ़ाने के लिए परमेश्वर तैयार है। தேவன் ஹalleluya அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வருகிறார். वो आशीष परमेश्वर आपके लिए लेके आ रहा है। ஹalleluya அந்த ஆசீர்வாதத்தின் மழை உன் மேல ஊற்ற ஆசைப்படுகிறார். उस आशीष की बारिश परमेश्वर आपके ऊपर डालना चाहता है। ஹalleluya அதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். उसके लिए परमेश्वर ने आपको बुलाया, இந்த चुना है। காலவேளையில எங்களை கேட்கக்கூடிய அருமையான ஹalleluya தேவனுடைய பிள்ளைகளே, आज सुबह के समय सुनने वाले परमेश्वर के बच्चों, ஒருவேளை முதன்முறையாக இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், एक बार पहले बार जो परमेश्वर के वचन में आप सुन रहे हो तो आप ध्यान रखिए। இயேசு கிறிஸ்துவை ஹalleluya தேர்ந்தெடுத்துக்கொள். यीशु मसीह को चुनिए, ஜீவனுள்ள தேவனை தேர்ந்தெடுத்துக்கொள். उस जीवन के परमेश्वर को அது चुनिए। உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக वो இருக்கும். आपके लिए और आपके बच्चों के लिए आशीष का कारण है। ஹalleluya அதற்காக ஹalleluya நீ ஒப்புக்கொடு. उसके लिए आप परमेश्वर के सामने समर्पण करिए। ஹalleluya தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். हाँ, परमेश्वर आपको आशीष करेगा। தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर आपके लिए बहुत अच्छा कार्य करेगा। ஹalleluya தேவன் ஹalleluya பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். परमेश्वर बहुत अच्छा कार्य, परमेश्वर अच्छा महान कार्य आपके लिए करा। தேவ சமூகத்துல நாம் ஒப்பு கொடுப்போமா? परमेश्वर के चरणों में समर्पण करेंगे। ஹalleluya பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். बहुत बड़ा आशीष परमेश्वर आपको देगा। ஹalleluya हालेलुया। அதற்காக நாம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? और उसके लिए परमेश्वर के सामने समर्पण करेंगे। நம் கண்களை மூடுவோமா? अपने आँखों को बंद करेंगे। தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? परमेश्वर के हाथ में समर्पण करके
ஆண்டவரே हालेलुया நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. परमेश्वर सुंदर समय के लिए धन्यवाद करते हैं ஆண்டவரே எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. परमेश्वर आपने हमसे बात किया हुआ उस वचन के लिए பெரிய धन्यवाद ஆசீர்வாதத்தின் மழை எங்கள் மேலே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். बहुत बड़ा बारिश महान आशीष की बारिश हमारे ऊपर डाली காலையில் நம் கண்களை மூடி ஹalleluya हम अपने आंखों को बंद करके மௌனமாக இந்த பாடலை பாடி ஹalleluya परमेश्वर के इस गाने के इस चरण को गाएंगे hallelujah praise the Lord glory to Jesus Thank you, Lord. होवे की बरकत की मारी Thank you, Lord Jesus. hallelujah we praise you Jesus होवेगी बरकत की मारी प्रभु प्रभु की बूंदें बरसी हर बारिश हमको प्रभु की बूंदें बरसी हर बारिश हमको होवेगी बरकत की मारी प्रभु की बूंदें बरसी हर बारिश हमको बरकत की मारी रहम की बूंदें दबाती हर बारिश हमको जरूर रहम की बूंदें दबाती हर बारिश हमको जरूर होगी बरकत की बारी होगी वादी पहाड़ों मैदान जब बारिश होगी भरपूर बरकत की बारिश भरपूर रहम की बूंदें दबाती हर बारिश हमको जरूर रहम की बूंदें दबाती हर बारिश हमको जरूर होवेगी बरकत की बारी से अभी मानने गुना जब हम मानते बारिश यीशुएरा बरकत की बारिश भरपूर रहम की बूंदें दबाती हर बारिश हमको जरूर रहम की बूंदें दबाती हर बारिश हमको जरूर होवेगी बरकत की बारी तुझसे अभी बांधे गुना जब हम मानते बारिश यीशुएरा बरकत की बारिश भरपूर रहम की बूंदें दबाती हर बारिश हमको जरूर
रहम की बूंदें न बरसी, हर बारिश हमको रहम की बूंदें न बरसी, हर बारिश हमको அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். प्यारे स्वर्गीय पिता, इस समय के लिए धन्यवाद। ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் தருணத்தை தந்தபடியால் நன்றி. परमेश्वर, आपको स्तुति और आराधना करने के लिए एक मौका हमारे जीवन में दिए, इसलिए धन्यवाद। தேவரே, ஹalleluya, இந்த காலையிலே எங்கள் பேசினபடியால் நன்றி சொல்லுகிறோம். परमेश्वर, आज सुबह के समय भी आपने हमसे बात की, इसलिए இந்த धन्यवाद। தேர்வை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு நல்ல தருணத்தை தந்தீர். हमारे चुनाव के बारे में हमें समझाने के लिए कुछ समय हमें நாங்கள் दिया। எதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? हम क्या चुना है? ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். आशीष को पाया है, ஜீவனை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். जीवन को चुना है, ஜீவனுள்ள தேவனை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். जीवन के परमेश्वर को चुना है। ஆசீர்வாதத்தின் பாதையிலே நாங்கள் போகிறோம். आशीष के उस मार्ग में हम चल रहे हैं, அல்லது சாபத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். नहीं तो श्राप को चुना है, ஓ வேதனைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். दर्द को चुना है, அல்லது கஷ்டங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். वो परेशानियों को चुना है। ஜீவனுள்ள தேவனை விட்டு அல்லது விக்கிரகங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோமா? पिता परमेश्वर को छोड़ के उस मूर्तियों को चुना है। எதை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று क्या हमने चुना है करके இந்த எங்களை உணர்த்தினபடியால் நன்றி செலுத்துகிறோம். आज हमें समझाया, इसलिए धन्यवाद। புத்தியுள்ள தேர்வெடுக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக एक செலுத்துகிறோம். बुद्धिमान तरीके से चुनाव करने के लिए हमारी அல்லேலூயா, எங்கள் ஆசீர்வாதங்கள் எங்கள் தலைமுறைகளால் ஆசீர்வதிக்கப்படுவதாக அலைவர்த்தால் தேவனே புத்தியுள்ள அல்லேலூயா அந்த தேர்வு எங்களை தரும்படியாக செலுத்துகிறோம். हमारे बुद्धि के चुनाव के द्वारा परमेश्वर हमारे जीवन के अंदर भी, हमारे पीढ़ियों के जीवन के अंदर भी आशीष आने के लिए ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தேர்ந்து கொடு. அல்லேலூயா, எங்களை கேட்கிறவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுக்க முடியாது. आशीष और जीवन को चुनने के लिए मैं सुनने वाले हर एक के अंदर प्रभा करिए, அவர்களை ஆசீர்வதி. उनको आशीष करिए, அவருடைய தலைமுறைகளை ஆசீர்வதி. उनकी पीढ़ियों को आशीष करिए। உபாகமம் 20 அதிகாரம் 6வது வசனத்தில் படித்ததை போல विवरण 30 अध्याय में हमने जैसे पढ़ा, ஓ தேவனை நேசித்துக் கொண்டு அல்லேலூயா अगर परमेश्वर को प्यार करेंगे, அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா 1000 தலைமுறைகளாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அல்லேலூயா நடத்தட்டும். हजारों हजारों पीढ़ी तक परमेश्वर में आशीष में ले चले। அல்லேலூயா, தேவன் நமக்கு அல்லேலூயா அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பொழிகிறார். परमेश्वर वो आशीष उनके ऊपर डाल, அவர்கள் மட்டுமல்ல, वो नहीं, அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளும் 1000 தலைமுறைகளும் ஆசீர்வாதிக்கப்படட்டும். उनके बच्चे और उनके बच्चे और उनके हजारों पीढ़ी तक आशीष पाए। அவர்களுடைய உழைப்பு அல்லேலூயா வீணாக போய்விடக்கூடாது. उनका मेहनत जो है व्यर्थ नहीं जाए, அவருடைய ஆரோக்கியம் வீணாய் போய்விடக்கூடாது. उनका ताकत सामर्थ्य व्यर्थ नहीं होगा, அவருடைய நாட்கள் வீணாய் போய்விடக்கூடாது. उनका दिन व्यर्थ नहीं होगा। எல்லாவற்றையும் செய்து கடைசியில் ஐயோ என்னுடைய நாட்கள் வீணாகுதே, என்னுடைய ஆரோக்கியம் வீணாய் போய்விட்டதே, நான் தவறான தேர்தலை எடுத்து விட்டேனே என்று சொல்லக்கூடாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. परमेश्वर सब कुछ करने के बाद आखिर में जाके मेरा दिन व्यर्थ हो गया, मेरा जीवन व्यर्थ हो गया, मेरा आशीष सारे खो गया करके रोने के लिए ऐसा मौके पे ना ले चलिए, அவருடைய ஆசீர்வதி आशीष करिए। ஒப்படைக்கிறோம். क्या परिश्रम पड़ेगा? இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से मैंने प्रार्थना किया है। ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. आमीन आमीन। पिता परमेश्वर की प्रेम, यीशु मसीह की करुणा और कृपा, पवित्र आत्मा की संगति और सौभाग्य हमेशा हमेशा के लिए यीशु मसीह के दूसरे आगमन तक बने रहे। हालेलुया। सबको जय मसीह की। आमीन। ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। பிறந்தும் புதன்கிழமை அல்லது பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஆழமாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். अभी हम बुधवार के समय जो परमेश्वर की वचन से हम सीखते हैं। हालेलुया। தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை, எங்களுடைய ஃபேஸ்புக் சேனல்களை தொடர்ந்து பாருங்கள். आप फेसबुक के द्वारा और यूट्यूब के द्वारा उस सारी बातों को देखिए। யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். यूट्यूब को सब्सक्राइब करिए। ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்ட் பண்ணி கொண்டே இருக்கும். हर एक वीडियो जो आपके पास आएगा। இந்த வாசனங்கள், இந்த ஆராதனைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ये वचन और ये आराधना जो आपकी आशीष का कारण बनेगा। அதை மற்றவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. वो भी आप बताइए। அது நீங்கள் செய்யக்கூடிய பெரிய ஒரு ஹalleluya ஆசீர்வாதம். वो आप करने वाले एक बहुत बड़ा आशीष है और सेवकाई। ஹalleluya। சிலர் ஜெபத்துக்காக வேண்டுதல் கொடுத்திருக்கிறார்கள். प्रार्थना के लिए बोला है। அருமையான தேவ பிள்ளை அனு சாமுவேல் என்பவர் ஜெபத்துக்காக வேண்டுகோளை அனுப்பியிருக்கிறார். अनु सामुएल ने एक प्रार्थना विषय बोला है। அவர் பேக் பெயின் அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். उनको बात पेन और शरीर में दर्द है करके
बताया இப்பொழுது है। நாம் அவருக்காக ஜெபிக்க போகிறோம். उस दर्द के लिए प्रार्थना பரலோக பிதாவே, உம்முடைய கரங்களை அருமையான ஊழியக்காரனை ஒப்படைக்கிறோம். हमेशा समय के समय आपके दास को आके आपने அவருடைய समर्पित சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். किया। शरीर की जो कमी घटी है प्रभु, उनकी जो दर्द है प्रभु, आप उसको हटाने के लिए இப்பொழுது இந்த முதுகில் இருக்கக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்துல ஓடி போகட்டுவாங்க. आज की पे जो दर्द है प्रभु, आज यीशु मसीह के नाम से हटने पाए। அந்த சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर वो शरीर जो पवित्र आत्मा के मंदिर है। பிசாசினுடைய குப்பைகள் அல்லது பிசாசினுடைய கூடைகள் அதுல போடக்கூடாது. शैतान की जो कूड़ा जो है उसके अंदर नहीं அந்த डालना। வேதனைகள் பிசாசினுடைய காரியங்கள் ஆண்டவரே, वो दर्द जो है शैतान की कार्य है। அவர்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விலக்குகிறோம். हम उसको यीशु मसीह के नाम से இப்பொழுது இந்த நிமிடமே ஊழியக்காரன் அல்லேலூயா முழு குணமடையட்டும் ஆண்டவரே. अभी इसी वक्त जो आपके दास जो पूरी तरह से எப்படி செய்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். जैसे कि ऐसे धन्यवाद करते हैं। இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मैं प्रार्थना அல்ல करती हूँ। தொடர்ந்து அல்லது ஜெப வேண்டுகோள்களை அனுப்புங்கள். लगातार आप प्रार्थना के विषय बताइए। தொடர்ந்து ஹாலி உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது என்றால் எங்களை சந்தியுங்கள். अगर आपको काउंसलिंग की जरूरत है तो आप हमसे बात करिए। என்னுடைய அனலியா நம்பர்கள் கான்டாக்ட் நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. हमारे नंबर आपको दिखाई दे रहे हैं। அதில் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். उसके द्वारा में कांटेक्ट करिए। ஒரு முறை இருமுறை அழைத்து கிடைக்காவிட்டால் தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து போன் பண்ணுங்கள். एक बार या दो बार आपको नहीं मिला तो फिर भी आप ஏனென்றால் நாங்கள் ஊழியத்தில் இருப்போம், ஜெபத்தில் இருப்போம், சில காரியங்களை செய்து கொண்டிருப்போம். உங்களுடைய போன் அட்டன் பண்ண முடியாமல் போகும். कभी कोई ऐसा मौका भी होता है, प्रार्थना में होंगे या कुछ और विषय में होंगे तो कभी आपके फोन को अटेंड नहीं कर पाते। ஆனால் தொடர்ந்து நீங்கள் போன் பண்ணுங்க. लेकिन आप फोन करते रहिए। உங்களுடைய மிஸ் கால் பார்த்தால் நாங்கள் நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்வோம். उस फोन को देखकर हम आपको वापस बुलाएं। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. परमेश्वर आपको आशीष करे। ஆண்டவருடைய அந்த வருகை தாமதமாக இருந்தால் புதன்கிழமை நாம் மீண்டும் சந்திப்போம். अगर परमेश्वर की आना देरी है तो हम फिर से बुधवार को मिलेंगे। God bless you. आमीन। Hallelujah. आशीष करने का। हालेलुया।